week. I was not here last week. இந்த போன வாரத்துல வந்து நான் இங்க இல்ல. I hope you have been blessed by the message last week. இந்த போன வாரத்துடைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் I விசுவாசிக்கிறேன். also would like to welcome all those people, Revival Generation, Christ Like Transform Ministries, all Joints of Youth, and all organization watching live on YouTube and also in Facebook. இந்த ரிவைவல் ஜெனரேஷன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கிரைஸ்ட் லைக் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மினிஸ்ட்ரியில பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வாழ்த்தி வரவேற்கிறோம். Before we could start today's message, I want to give you a promise that God is promising to all of you today. இந்த நாளுடைய செய்திக்கு நம்ம போறதுக்கு முன்பாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். While we were worshiping just now, I have no heart to stop worshiping because I was already into the presence of the Lord. நீங்க ஆராய்ந்து கொண்டிருந்த வேலையில தேவன் வந்து என்னை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து இழுத்தார். And God is promising, and He is saying to all of you who are watching, all those people who are going to watch soon, that you are entering into the Canaan land 2021. 2021 அந்த ஆண்டுல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் கானான் தேசத்துக்குள்ள வந்து தேவன் வந்து உங்களை கொண்டு போக விரும்புகிறார். It is a confirmation of what God has been speaking, and today is another final confirmation that He is going to bring you to the land of Canaan. தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுகிற நேரத்தை குறித்து தேவன் இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டார். And He was speaking on all those people are going to take part, and all the entity of the Father God, Jesus Christ and Holy Spirit going to take part with the angels in this mission. இந்த பணியில அப்பா பிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சகல தேவ சேனையும் வந்து உங்களோடு இந்த பணியில வந்து பங்கெடுக்க போறாங்க. So this job is not going to be done by you, it's going to be done by them as a team for the kingdom of God in the land of Malaysia. இந்த மலேசியா தேசத்துக்காய் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வந்து உங்களோடு சேர்ந்து இந்த பணியை வந்து செய்ய இருக்கிறது. When that was God speaking, I was broken into tears and I was saying, God, what do you want? தேவன் என்னோட இந்த காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையில எனக்கு அழுவே வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் இடத்துல கேட்டேன். God says, son, you cannot do anything for me except to praise me and thank me for all I've done. தேவன் வந்து சொன்ன ஒரு பதிலானது, எனக்கு நீ ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை துதித்து ஆராதித்து எனக்கு நன்றி சொன்னா போதும். And that is why I want to encourage all of you, the songs that you are singing, it is not the song that you sing from your mouth, but a song that you sing from your heart. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க வந்து ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதி பலிகளும் உங்க நாவிலிருந்து வரல, உங்களோட இருதயத்திலிருந்து வர வேண்டும். You have to pour your heart unto the Lord when you are singing a song, and the song is not really doesn't matter about the verses, doesn't matter about the music, but your heart desire towards Him must be poured in the song. நீங்க ஒரு பாடலை வந்து ஏறெடுக்கிற வேலை, ஒரு துதியை ஏறெடுக்கிற வேலையில அந்த பாடல்கள் அந்த வரிகள் இல்ல, அந்த இசைகள் இல்ல, ஆனா உங்க இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க தேவனுக்கு கொடுக்கிற ஒரு பலியா இருக்கிறது. And that is what God is interested in our life today. அது மாத்திரமே வந்து தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு சித்தமா இருக்கிறார். God is not interested in your finances. God is not interested in whatever that you are able to do. God wants to see the heart that is really depending and hoping for Him and loving Him and seeking Him with all His heart. நம்மளுடைய பணத்தை குறித்து இல்ல, நம்ம என்ன காரியம் செய்யறோம்னு சொல்லிட்டு குறித்து இல்ல, ஆனா தேவனுக்கு நம்மளோட இருதயத்திலே என்ன காரியத்தை நம்மளோட முழு பலத்தோடு ஏறெடுக்கிறோமோ அதுதான் அந்த தேவன் சித்தமா இருக்கு. Let's turn to the message today. The title of the message for the day will be, இந்த நாளுடைய தலைப்புக்கு வந்து நம்ம செய்திக்கு போவோம். the title is Entering Canaan Land. கானான் தேசத்துக்குள்ள வந்து நுழைகிறதை குறித்து இந்த நாளை பார்க்க. Let's rise for the reading of the word from the book of Joshua chapter 5 verse 14 and 15. இந்த நாளுடைய தேவ செய்தியானது யோசுவா 5வது அதிகாரம் 14 லிருந்து 15 எழுந்து நின்று இந்த வசனத்தை I will read it in English first, then you can read with Pastor Melvin repetitively in Tamil. Let me read in English first. And he said, nay, but the captain of the host of the Lord, come, I am now come. And Joshua fell on his face to the earth and did worship and said to him, what saith my Lord unto his servant? Verse 15. And the captain of the Lord host said to Joshua, loose thy shoe from off thy foot, for the place whereon thou standest is holy. And Joshua did so. யோசுவா 5வது அதிகாரம்
14-15 வசனங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அதற்கு யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஜெபம் செய்வோம். Father, I thank you for this word. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Pray, Holy Spirit, that you will speak to your people. பரிசுத்த ஆவியானவரே, நீரே உம்முடைய பிள்ளைகளிடத்துல பேசு. We humble ourselves எங்களை தாழ்த்துகிறோம் in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Please be seated. அமர்ந்து கொள்ளுங்க. Okay, I want to bring you to the portion in the book of Joshua chapter 5. யோசுவா 5வது அதிகாரத்துல இருக்கிற இந்த பகுதி குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். Joshua generation was a totally different generation than Moses' generation. யோசுவாவின் சன்னதியானது மோசேயுடைய சன்னதியை காட்டிலும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சன்னதி. Because Joshua generation did not ever grumble and murmur. யோசுவாவுடைய அந்த சன்னதியானது எந்த ஒரு முறுமுறுப்பும் எந்த ஒரு காரியத்தையும் வந்து அவங்க குறை சொல்லவில்லை. Why? ஏன்? Today we can see Joshua generation was not ever in Egypt. யோசுவாவுடைய சன்னதியானது எகிப்தில் வந்து அவங்க இல்லவே இல்லை. They had no idea how would Egypt look like. எகிப்து வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு யூகம் கூட இல்லை. They have no idea what the people in Egypt eat and practice in the lifestyle. அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் அன்றாட வாழ்க்கையில என்ன காரியத்தை சாப்பிட்டாங்க, என்ன காரியத்தை வந்து செய்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யூகம் கூட இல்லை. Joshua generation came only after the Israelites cross over the Red Sea and they start giving birth in the wilderness. அந்த வனாந்தரத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து அந்த சமுத்திரத்தை அவங்க கடந்து போய் அவங்க வந்து பிள்ளைகளை வந்து பெற்று அந்த வனாந்தரத்துல பிள்ளைகளை பெற்று அங்க வளர்ந்த பிள்ளைகள் தான் வந்து இந்த யோசுவாவோட சந்ததி. And this generation, from the day one of their birth, they were seeing manna falling from heaven. அந்த முதல் நாள் அவங்க பிறந்த முதல் நாள்ல இருந்து வானத்துல இருந்து மன்னா வந்து இறங்கி வரதை வந்து அவங்க பார்த்தாங்க. Daily they saw miracle after miracle and the dependency of their parents towards God for their daily provision. அனுதினமும் தேவன் வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அவங்களுடைய பெற்றோர்கள் தேவனை வந்து அவங்க சார்ந்து இருந்ததை குறித்து அவங்க பார்த்தார்கள். Every one of their parents went to the wilderness to pick up manna every morning and they bring back and they eat it for the 6 days. அனுதினமும் அதிகாலையில அந்த பெற்றோர்கள் அந்த வனாந்தரத்துல போய் அந்த மன்னாவை வந்து பெற்றுக்கொண்டு அந்த வாரம் முழுவதும் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு புசித்ததை குறித்து அவங்க பார்த்தாங்க. On Saturday they rested but the manna never spoiled. அந்த சனிக்கிழமையானது அவங்க வந்து ஓய்வு நாளா இருந்து அவங்க ஓய்வு எடுத்தாங்க. இருந்தாலும் அந்த மன்னா வந்து அது கெட்டு போகவில்லை. Their life was daily was a miracle. அனுதினமும் வந்து அவங்க வாழ்க்கை ஒரு அற்புதத்துல வந்து நடந்து கொண்டிருந்தது. That is what Joshua generation means. அதுதான் வந்து யோசுவாவுடைய சந்ததியை குறிக்கிறது. If you are experiencing God's miracle in your prayer life, in your physical life, every day in your life, you are the one God is addressing as Joshua generation. உங்களுடைய அனுதின வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் வந்து அனுதினமும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. நீங்க தான் வந்து யோசுவா சந்ததி. If you are not hearing from God, you are not seeing a miracle, you don't know where you are going, you are lost, probably you are still in the Moses generation. நீங்க அனுதினமும் வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்கல, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல, உங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து மோசேயோட சந்ததியா இருக்க வாய்ப்பு இருக்கு. That's why we can preach a mighty message. One person will jump out of it and say, "Wow, Pastor, it was so beautiful. I got it. My spirit is rejoicing." The other person is saying, "Very boring, la Pastor." அதனால தான் வந்து நம்ம போதகர் ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி வந்து கொடுத்திருப்பார். ஸோ ஒரு நபர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க வந்து கொடுத்த செய்தி வந்து எனக்கு தான் ஸோ ஆவியில் வந்து உற்சாகம் அடைந்தேன், ஸோ தேவன் வந்து பெரிய காரியங்கள் செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் இன்னொரு நபர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செய்தியில ஒண்ணுமே இல்லை,
கேட்ட செய்தி தான் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. The message was the same, அந்த செய்தியானது ஒன்றுதான், but the way you accept it and the way it worked in your life is different. நீங்க அது ஒரு காரியத்தை அந்த செய்தி வந்து பெற்றுக்கொண்டு எப்படியா வந்து அந்த காரியத்துல செயல்படுறீங்களோ அதுதான் வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து காண்பிக்கும். Today God will going to split or going to separate Moses generation and Joshua generation for the land of Malaysia. இந்த நாள்ல தேவன் அந்த மலேசியா தேசத்துக்கு இந்த யோசுவா சந்ததியையும் அந்த மோசேயின் சந்ததியை வந்து தேவன் வந்து பிரிக்க சித்தமாயிருக்கு. Nothing wrong with Moses generation. சோ மோசேயோட சந்ததியில எந்த ஒரு தப்பும் இல்ல. However, இருந்தாலும் they tried to bring back Egypt into the wilderness by telling Moses, this is what we did in Egypt. This is what we did. This is what is our practice. They were been advising Moses on what they did. அந்த மோசேயோட சந்ததி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வனாந்தரத்துல இருந்தாங்க கூட அவங்க எகிப்துல வந்து நாங்க இப்படி செய்தோம் நாங்க இப்படி வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை கொண்டு மோசேக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தார்கள். That is why Moses cannot bring them to the land of Canaan, because they are advising, the people are advising Moses what to do. They are not listening to God. அதனால தான் வந்து மோசே அவங்க அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு வந்து கொண்டு போக முடியவில்லை. காரணம் அவங்க எகிப்தில் இருந்த அனுபவத்தை கொண்டு மோசேக்கு வந்து ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தார்கள். This one cannot work, this one can work, this is like this is like that will come like that, this is how it's going to look like. That was their views that they give to Moses. இப்படி வந்து செய்ய முடியும், இப்படி வந்து செய்ய முடியாது, இது செய்தா நல்லா இருக்கும், இது செய்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மோசேக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்தார். And it turned to be a murmuring into the ears of God. அது அவங்க கொடுத்த அந்த ஆலோசனையானது தேவனுடைய செவிகளுக்கு அது வந்து ஒரு முறுமுறுப்பை போல இருந்தது. You get me? புரியுதா? I'm not saying you cannot tell to God anything, but what am I saying? When God is telling you something, you better don't give your opinion to God, because God don't need our opinion at all. இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை வந்து சொல்லி கொண்டிருந்தான்னா அந்த காரியத்தை குறித்து தேவனிடத்துல வந்து ஒரு உங்களுடைய உங்களுடைய சிந்தையை குறித்து நீங்க சொல்ல தேவையில்லை. அது வந்து தேவனுக்கு வந்து அது ஒரு முறுமுறுப்பா இருக்கும். Your view doesn't make sense in God's presence. உங்களுடைய view. So உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய அந்த காரியத்தை குறித்து உங்களுடைய சிந்தை வந்து தேவனுக்கு அது வந்து சித்தம் இல்லாமல் இருக்கும். Because we will be thinking in flesh. காரணம் வந்து நம்மளுடைய மாம்சத்துல அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். Let me give an example for you to understand it clearly. ஒரு உதாரணம் வந்து கொடுக்கிறேன் நீங்க புரிந்து கொள்ளும்படியா. Today in a church, in any church, wherever you are, all over the world, you may have a system. நீங்க உலகத்துல எந்த சபையில இருந்தாலும் கூட அந்த அந்த சபையில வந்து ஒரு வழிமுறை இருக்கும். This is how Sunday school must look like. இப்படிதான் வந்து பிள்ளைகள் சபை வந்து நடக்கணும். This is how youth men fellowship must look like. இப்படிதான் வந்து ஆண்கள் கூட்டம் வந்து நடக்கணும். This is how praise and worship must look like. இப்படிதான் வந்து துதி தொழுகை வந்து இருக்கணும். This is how the money must be managed. இப்படிதான் வந்து அந்த பொருளாதாரம் செயல்பாட்டுக்கு வரணும். All these are being set by the system already in place. இந்த காரியங்கள் எல்லாமே வந்து வழிமுறையில ஏற்கனவே வந்து வைக்கப்பட்டிருச்சு. All of a sudden God will come and tell, throw away all your system, now listen to me, come to me with just believing me. What are you going to say? திடீர்னு வந்து தேவன் வந்து உங்களோட வந்து சொல்லி நீ இந்த காரியத்தை எல்லாம் வந்து நீங்க தூக்கி போட்டு உங்களுக்கு இருக்கிறத கொண்டு வந்து நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு தேவன் சொன்னா நீங்க எப்படி வந்து உங்களுடைய பதில் இருக்கும்? How are you going to respond? எப்படி உங்களோட பதில் இருக்கும்? You will definitely say, how come, God? How? So should I run the Sunday service? Or should I run the youth meeting? Should I run this? Should I run that? You will be in a mid of confusion. நீங்க வந்து ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. தேவனிடத்துல கேட்பீங்க, ஆண்டவரே இப்ப நான் வந்து இந்த காரியத்தை செய்யணுமா செய்யக்கூடாதா என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. Remember, God is not a God of disorder, but God is a God of miracle. So தேவன் வந்து ஒரு ஒழுங்கின்மையின் தேவன் அல்ல, அவர் வந்து அற்புதத்தின் தேவன். Even a Sunday service must be handled by God. நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வந்து தேவனால் வந்து வழி நடத்தப்பட வேண்டும். It is not something like, oh pastor, you must preach a 45-minute message, after that we are done for the food and then we will go back. That is your system of Egypt. நீங்க வந்து எப்படியே வந்து சொல்லக்கூடாதுன்னா
புத்தகரே நீங்க வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து ஒரு செய்தி கொடுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஐக்கியப்பட்டு நம்ம கடந்து போவோம். If you are doing that, you are in Moses generation, you are still in Egypt. That was God is telling you. நம்ம வந்து அப்படியே இருந்தோம்னா நம்ம வந்து இன்னும் மோசேயின் சன்னதியா இருக்கோம். நம்ம வந்து மாற வேணும். அதுதான் வந்து தேவன் நமக்கு You சொல்லுகிறார். must come with an expectation to receive surprises. நம்ம தேவனிடத்துல இருந்து ஒரு ஒரு காரியத்தை அறியாமல் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஏக்கத்தோட வர When you வேண்டும். come to church, you have to expect something. God is going to do something different, and I'm going to be excited. God, I am really excited for this. I want to know this on this Saturday service. This is how you must come. இந்த சனிக்கிழமை ஆராதனையில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை வந்து நீங்க வித்தியாசமா செய்ய போறீங்க, அது நான் ஆவலோட எதிர்பார்த்து நான் சந்தோஷத்தோடு வரேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தான் வர வேண்டும். Not coming to church, another Sunday service, another Saturday service. Oh, that guy going to speak another 45 minutes, and then after that, we're going to have a beautiful one worship song. Somebody is singing praise and worship. After that, one meal. After that, bye-bye. Then the next week we repeat the same thing. No. If you are coming like that, God is telling to you, your Moses generation, you are not entering to the land of Canaan. நம்ம சபைக்கு வந்து வரும்போது ஐயோ திருப்பியும் வந்து செய்தியை கேட்கணுமே, திருப்பியும் வந்து ஆராதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தோட வந்து வந்தோம்னா தேவன் இந்த நாள் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து மோசேயின் சந்ததியா இருக்கோம், நம்ம மாற வேண்டும். And that is why just now you read in the book of Joshua chapter 5 verse 14 to 15. So யோசுவா 5வது அதிகாரம் 14 இருந்து 15 நம்ம பார்த்தோம். Joshua met with an angel. யோசுவா ஒரு தேவதூதனை வந்து அவர் கண்டார். And the angel was keeping a sword in his hand. அந்த தேவதூதன் கையில வந்து ஒரு பட்டயத்தை வைத்திருந்துச்சு. And when Joshua saw the angel, Joshua thought he's a man, and he was asking the angel, who are you? அவர் வந்து அந்த தேவதூதனை வந்து பார்க்கும்போது அவர் ஒரு மனுஷன் வந்து நினைத்தார், நீங்க யாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். And Joshua continued the question. He said, are you for us, going to fight for us? Are you for the Amorites, the people against us? அவர் வந்து என்ன கேட்டாருன்னா, நீங்க எங்களுக்காக வந்து நீங்க யுத்தம் பண்ண போறீங்களா, ஆனா வந்து அந்த அமோரியர்கள் அவர்களுக்காக வந்து நீங்க யுத்தம் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு. Look at the answer of the angel. Angel say, nay means no. It's not neither for them or neither for you. அவர் வந்து என்ன சொன்ன, அந்த தேவதூதன் வந்து என்ன சொன்னாருன்னா அல்லன்னு வந்து சொன்னாரு, அவங்க எனக்காக சண்டை போடல, அவர் உங்களோட எதிரிக்காக வந்து சண்டை போடலன்னு சொன்னாரு. You know why the angel didn't say for you? You know why? Because there is still a choice for Joshua to choose whether to obey the angel and to obey God or not. ஏன் வந்து அந்த தேவதூதர் நான் உனக்காக தான் வந்து யுத்தம் பண்ண போறேன்னு வந்து சொல்லலன்னா, காரணம் அந்த இடத்துல யோசுவாவுக்கு ஒரு தேர்வு இருந்துச்சு, தேவனை வந்து தேர்ந்தெடுக்கிறதா இல்லைன்னா சொந்த காரியத்தை செய்யறதுதான். That's it. So when Joshua heard that, he fell to the ground. He fell like that on the ground and he said, tell me, what is the message that the Lord is telling you? யோசுவா அந்த தூதனுடைய பதில வந்து கேட்கிற வேளையில அவர் முகம் குப்புற விழுந்து, தேவன் வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சித்தமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நேரத்துல வந்து கேட்கிறார். Joshua could have said, okay angel, what do you want to tell now? I want to hear. Joshua could have said that, why he must fell on the ground? You tell me why he must fell on the ground. So யோசுவா வந்து அந்த நேரத்துல வந்து எப்படியா அவரோட பதில் இருந்திருக்கலாம்னா, நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் வந்து கேட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருந்திருக்கலாம். ஏன் அந்த நேரத்துல யோசுவா முகம் குப்புற விழுந்து அவர் வந்து பணிந்து கொண்டு அப்படியே இருந்து கேட்டார். Joshua is telling a signal to the angel. He said, I will do at all my costs, and that is why I fall down. Whatever you say, I will do it until I die, until to the ground. That is what I want. He is trying to convey. அவர் வந்து அப்படியே வந்து செய்கிற வேலையில அவரோட பதில் வந்து எப்படியா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன சொன்னா கூட நான் வந்து செய்ய தயாரா இருக்கேன், நான் வந்து என்னோட சரீரம் வந்து பூமியில வந்து விழுகிறது உங்களோட சித்தமா இருந்தா கூட அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பதிலை கொடுத்தார். He communicated it through his bowing down before the angels and falling down to the ground. அவர் முழங்கால் படிட்டு முகம் குப்புற விழுகிற வேளையில அவரோட பதில் வந்து அப்படியே இருந்துச்சு. And the angel starts speaking. That's where the angel starts speaking to Joshua. அவர் அப்படியே செய்கிற வேளையில தான் வந்து அந்த தேவதூதன் பேச ஆரம்பித்தார். What did the angel say? அந்த தேவதூதன் வந்து என்ன சொன்னார்? Loose thy shoe from off thy foot, for the place whereon that thou standest is holy. 15வது வசனத்துல யோசுவா 5:15, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். Okay, what does this shoe is talking about?
இந்த பாதரட்சை வந்து என்ன காரியத்தை குறிக்கிறது? Why you wear shoe for? Why are we wearing a shoe for? நம்ம என்னத்துக்காக வந்து சப்பாத்து போடுறோம்? Why? To protect your leg. இந்த கால்களை வந்து பாதுகாக்கும்படியா. Why? What is the use of the leg? It's for you to move around. இந்த கால்கள் வந்து என்னத்துக்குன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து போகும்படியா. You know what the angel is trying to tell to Joshua? He said, stop all your activities. அந்த காரியத்தை வந்து அந்த தூதன் வந்து சொல்ற வேளையில என்ன வந்து அந்த தூதன் வந்து மறைமுகமா சொல்லுதுன்னா, நீ செய்கிற எல்லா காரியத்தையும் வந்து நிறுத்து. When you open your shoe off, that means you cannot walk. So நீங்க வந்து உங்க பாதரட்சையை வந்து கழட்டுற வேலையை நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. Because why? Your shoes your legs are not protected anymore, so you cannot go anywhere. God says, stop doing all that you are doing all these years. நீங்க உங்களுடைய காலணியை வந்து கழட்டுற வேலையில உங்களோட காலுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தைரியமா போக மாட்டீங்க. ஸோ தேவன் வந்து என்ன காரியத்தை வந்து இது மூலியமா வந்து சொல்றாருன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நம்ம உடனடியா நிறுத்த வேண்டும். You understand what the angel was trying to tell? The angel was trying to tell, enough of this Egypt practice, enough of this Moses generation. You are Joshua. You have to do what I say. I will take you to a different position where you don't even know anything, but just don't do anything for the time being. எகிப்துடைய அந்த நடைமுறைகளை வந்து செய்தது போதும், நீங்க மோசேயின் சந்ததியா இருந்தது போதும், நீங்க யோசுவாவுடைய சந்ததி, நீ யோசுவா, அதனால நான் சொல்லுகிற காரியத்தை நீ அப்படியே வந்து கீழ்ப்படிந்து செய்கிற வேலையில நீ எதிர்பார்க்கறது காரியத்தில வந்து தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம பதில் இருக்கு. If you look at Joshua chapter 5 verse 15, the passage is hanging. அந்த யோசுவா 5:15ல அந்த செய்தியானது அதோட நிறுத்திருச்சு. There was no details given what was the conversation of Joshua between Joshua and the angel after that. அதுக்கப்புறம் யோசுவா வந்து அந்த தேவதூதனுக்கு என்ன பதில் கொடுத்தான்னு சொல்லிட்டு அங்க போடப்படவே இல்லை. Because in Joshua chapter 6 verse 1, God is speaking to Joshua already. யோசுவா 6வது அதிகாரம் முதல் தொடங்கி தேவன் வந்து யோசுவாவிட்ட பேச ஆரம்பித்து விட்டார். So this is what I want to bring to you today. இதுதான் வந்து இந்த நாள்ல உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். Before you want to enter into the land of Canaan, you must have an encounter with the guardian angels that God has already given to you. நீங்க guardian angel, encounter with the guardian angel. So நீங்க வந்து முதலாவது அந்த தேவதூதர்களுக்கு நீங்க முகமுகமா வந்து நீங்க சந்திக்க வேண்டும். God wants to take you and show to you what is the angel is about to do for your life. உங்களுடைய வாழ்க்கையில அந்த தூதனானவன் என்ன செய்ய விரும்புகிறான்னு சொல்லிட்டு தேவன் வந்து உங்களுக்கு காண்பிப்பார். If you can recall back the town of Sodom and Gomorrah, சோதோம் கொமோராவுடைய அந்த கதையை வந்து நம்ம நினைவு கூர்ந்தா, who do you think that destroyed the city? யார் அந்த பட்டணத்தை வந்து அழித்து போட்டார்? Of course the fire came, but who destroyed the city? அந்த அக்கினி வந்துச்சு, ஆனா யார் அந்த பட்டணத்தை அழித்து போட்டார்? It was the job of the two angels who visited Abraham. ஆபிரகாமை வந்து சந்தித்த அந்த ரெண்டு தூதர்களோட வேலைதான் அது. That two angels destroyed the two town of Sodom and Gomorrah. அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை வந்து அந்த ரெண்டு தூதர்கள் தான் வந்து அழித்து போட்டுச்சு. Today the same another angel is coming to Joshua and telling Joshua, I am going to fight over the city of Jericho. I'm going to give it to you. Let's have a discussion, personal one to one. இந்த செய்தியில வந்து யோசுவாவுக்கும் வந்து ஒரு தூதன் வந்து வருகிறார். அந்த தூதன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக வந்து யுத்தம் செய்வேன், அந்த கானான் தேசத்தை வந்து நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். So it was a discussion of how the war is going to look like. அந்த யுத்தமானது எப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தை இருந்துச்சு. This is what I asked God, can you give me a bit details on what exactly was the conversation all about? What was exactly this angel and Joshua was telling? You keep us in gray area, we don't know what is happening. Please give me some information. தேவனிடத்துல வந்து நான் என்ன வந்து கேட்டேன்னா, அந்த உரையாடல் வந்து எப்படியா இருந்துச்சு, யோசுவாவுக்கும் அந்த தூதனுக்கும் எனக்கு வந்து நீங்க அப்படியே விட்டுட்டீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து விளக்குங்க, கொஞ்சம் காரியத்தை வந்து வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பிச்சேன். You know what God said, son? The one who's supposed to bring the harvest is not you, is your angels who are supposed to do for you. Wow. இந்த அறுவடையை வந்து கொண்டு வருகிறது நாம இல்ல, நம்மளுடைய தூதர்கள் மாத்திரமே. So today maybe you have not met your angel yet. உங்களுடைய தூதரை வந்து நீங்க இந்த நாள்ல நீங்க பார்க்காமல் இருக்கலாம். You are going to meet soon. நீங்க கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய
உங்களுடைய தூதனை நீங்க சந்திக்க And விரும்புறீங்க. the angels are going to tell you what they're going to do it soon, like as if in Joshua's life. யோசுவாவுடைய வாழ்க்கையில எப்படியா அந்த தூதன் அவருக்கு வந்து எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துச்சோ அதே போல உங்களுடைய தூதன் உங்களுக்கு உங்களுடைய உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்த விரும்புவார். When the whole world is going to say got no money, the whole world is going to say everybody is sick and dying, and the whole world is going to be suffering, you are going to thrive and to be blessing in this time of COVID. இந்த கோவிடோட இந்த சிச்சுவேஷன்ல அந்த உலகத்துமே வந்து பணம் இல்லாமல் இருக்கலாம், நோயில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறுபட்டதா இருக்கும். Let's read one verse, then you will understand. Luke chapter 10 verse 2. So லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். Therefore say he unto them, Jesus is talking, the harvest truly is great, but the laborers are few. Pray ye therefore to the Lord of harvest will send forth laborers into the harvest. லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனம் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். So if you look at this portion, you always will remember that Jesus Christ is talking about soul winning. எப்போதும் அந்த வசனத்தை வந்து நம்ம வாசிக்கிற வேளையில நம்மளுக்கு என்ன வந்து போதிக்கப்பட்டிருக்குன்னா, இது வந்து தேவன் வந்து ஆத்தும ஆதாயத்தை குறித்து வந்து பேசுறார் அப்படி. And many people still don't have the depth of this word of God, and they think God is telling you to go into the evangelism. இந்த காரியத்துல இருக்கிற ஆழத்தை வந்து நம்ம அறியாமல் எப்போதும் வந்து நம்ம என்ன வந்து புரிந்து கொள்வோம்னா, தேவன் வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண சொல்லுகிறான்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்வோம். Or some people will think God is asking you to go and tell others to go and do evangelism. சிலர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மற்றவங்கள்ட்ட போய் நீங்க வந்து சொல்லணும் ஆத்தும ஆதாயத்துக்கு போங்க அப்படின்னு. So today I want to give you a totally a different perspective that what God is talking, and you will be surprised. இந்த வசனத்தை குறித்து ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Okay, the harvest is truly great, but the labor of few. Pray ye therefore, for the Lord of harvest will send forth laborers into the harvest. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். Who is the Lord of harvest? இதனால அறுவடையை கொடுக்கிறவர் யார்? Who is the Lord of harvest? அறுவடையின் தேவன் யார்? யாரு? Can speak. Who is the Lord of harvest? Ayo Joshua illappa. Who is the Lord of harvest? அறுவடையின் God. God is the Lord of harvest. தேவனே வந்து அறுவடையின் தேவன். So who is the laborer? யார் வந்து வேலையாட்கள்? Who is the laborer? That is the point that I want to raise to you. The laborer is not you. Listen to that word. He says, pray ye therefore, for the Lord of harvest will send forth laborer into the harvest. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். Pray. ஜெபிக்கணும். God is not asking you to go and do evangelism. No, God is asking you to pray. தேவன் இந்த இடத்துல நீங்க போயிட்டு சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்ல அவர் ஜெபிக்க சொல்கிறார். When you pray, God will send his harvesters to the field to go and get the harvest. நம்ம ஜெபிக்கிற வேளையில அவர் தேவன் வேலையாட்களை அனுப்பி அந்த அறுவடையை வந்து பெற்றுக்கொள்ளும்படியே அவர் அனுப்புவார். So our job is not to struggle and to do the evangelism. Our job is to pray for the harvesters to go and harvest. நம்மளுடைய வேலை வந்து நம்ம ஜெபித்து அந்த காரியத்தை போயிட்டு நம்ம செய்கிறது அல்ல. நம்மளுடைய வேலையானது நம்ம ஜெபித்து தேவன் வேலையாட்களை அறுப்புக்கு அனுப்பும்படியாக வந்து நம்ம வேண்டிக் கொள்கிறது தான் நம்மளோட வேலை. Today many Christians are tired of evangelism because you try to do yourself and you get tired and you say, God, I cannot do. இந்த நாள கிறிஸ்தவர்கள் ரொம்ப வந்து களைத்து போயிருக்காங்க. காரணம் எல்லா காரியமும் வந்து சொந்த முயற்சியில செய்து அறுவடையை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு சொந்த முயற்சியில செய்து தோற்று போனவர்களா இருக்கிறோம். God don't need our help. தேவனுக்கு நம்மளோட உதவி தேவையில்லை. Because he's God. காரணம் அவர் தேவன். What God wants? தேவனுக்கு என்ன வேணும்? God wants a partnership between a human and God to do anything in this earth. ஒரு மனுஷனும் தேவனும் வந்து ஒரு பங்காளிகளா இருந்து எல்லா காரியத்தையும் வந்து பரலோகத்துக்கு இந்த பூமியில செய்யும்படியாக அவருக்கு ஒரு பங்காளி தேவை. God can do himself all the work. தேவன் வந்து எல்லா காரியத்தையும் அவர் வந்து செய்ய முடியும். But he will not do on his own by sending his angel without you.
ஆனா வந்து அவரு சொந்தமாகவே வந்து அவருடைய தூதர்களை அனுப்பி எல்லா காரியத்தையும் செய்ய மாட்டார். உங்களை நீங்களும் வந்து அந்த பணியில வந்து ஒரு பாகமா இல்லாமல் God wants a team. அவருக்கு வந்து ஒரு ஒரு குழு வேண்டும். Why? ஏன்? If you see in the book of Genesis, God called Adam and said, I give you the authority and I will make you to multiply and you will rule over the earth. ஆதியாகமத்துல வந்து நம்ம பார்க்கிற வேளையில ஆதாமுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படித்தான் செய்தார். எல்லா காரியத்தையும் வந்து படைத்து அந்த காரியங்களை ஆளும்படியாக வந்து ஆதாமுக்கு வந்து வேலை கொடுக்கப்பட்டது. God already given the permission to rule to Adam, not no more with God now. ஆதாமுக்கு அந்த ஆளுகிற அந்த வல்லமை வந்து கொடுக்கப்பட்டுச்சு. தேவனிடத்துல அந்த வல்லமை இல்ல இப்ப. You understand? Even though God can do, but he will not do because he already promised to Adam that he says that Adam is the one who's supposed to rule, not God. தேவனால் அந்த காரியத்தை செய்ய முடிந்தா கூட தேவன் வந்து அவர் செய்ய மாட்டார். காரணம் அந்த ஆளுகிற வல்லமை வந்து தேவன் ஏற்கனவே ஆதாமிடத்துல கையில வந்து கொடுத்து விட்டார். And that is why God wants you to do the ruling. காரணம் அதனால தான் வந்து தேவன் நம்மளை வந்து ஆளும்படியாக இந்த நாள்ல சித்தமா இருக்கிறார். That is why God call you kings and priests. அதனால தான் தேவன் நம்மளை வந்து ஆசாரியர்களும் ராஜாக்களுமா வந்து தேவன் அழைக்கிறார். Where God pastor I like this only, where God I got king. You are already a king. You don't know that you are king. That's all. இதனால வந்து எப்படி சொல்றோம், நான் இப்படி இருக்கேனேன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல சொல்லுவோம். ஆனா தேவன் ஏற்கனவே வந்து நம்மளை ஆசாரியர்களா ராஜாக்களா வந்து நியமித்து விட்டார். The work of getting the harvest is not your job. The work of getting the harvest is the work of God. அறுவடை வந்து பெற்றுக்கொள்கிறது வந்து நம்மளுடைய வேலை. அறுவடை செய்கிறது வந்து தேவனுடைய வேலை. So if God is the one who's supposed to do, so who are going to do this for you? So தேவன் வந்து இந்த காரியத்தை செய்யணும்னா யார் நம்மளுக்கு இந்த காரியத்தை செய்வார்? God says I have my team. So தேவன் வந்து இந்த வேளை என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழு இருக்கு. I got a very big team waiting for you to get in agreement for them to work. அது பெரிய குழு வந்து ஏற்கனவே காத்திருக்கு. சோ நானும் நீயும் வந்து ஒரு 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 பங்காளித்துவத்துல வந்து நம்ம அந்த காரியத்தை கட்டளையிடுற வரைக்கும் அவங்க காத்திருக்காங்க. That is why God sent the two angels talking to Abraham. Or else Abraham, we could have ignore Abraham, send the angels do the job and keep quiet, right? Why God must talk to Abraham using these two angels? Why? Think of it. So தேவன் அந்த சோதம் குமாரோட அந்த கதையில அந்த தூதர்களை வந்து அனுப்பி அந்த பட்டணத்தை நேரா வந்து அழிச்சிருக்கலாம். ஏன் தேவன் அந்த ரெண்டு தூதர்களையும் ஆபிரகாமின் இடத்துல அனுப்பி அவர் வந்து உரையாடி கொண்டிருக்கிறார்? Because God wants a partnership with someone in flesh, with blood and flesh and blood, so that the agreement can be made that the angels can work through. யார் இடத்துல வந்து சதையும் ரத்தமும் இருக்கோ அவங்களோட வந்து ஒரு உடன்பாட்டுக்குள்ளார வந்து அது மூலமா வந்து அந்த காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். That is why God wants Abraham there. அதனால தான் வந்து ஆபிரகாம் அந்த இடத்துல தேவன். Today you and I are sent by God as Abraham. We have the power to unlock the kingdom of heaven on earth at any time at our disposal. So நம்ம ஒவ்வொருவரும் தேவன் இந்த நாள் ஆபிரகாமை போல வந்து அழைத்து இருக்கிறார். So நம்ம ரெண்டு தேவனோடு நம்ம இணைந்து அந்த காரியத்தை கட்டளை எடுக்கிற வேளையில பரலோகம் வந்து அந்த காரியத்தை செய்யும். So that is why devil is very angry with human being. அதனால தான் பிசாசானவன் ஜனங்கள் மேல மனுஷர்கள் மேல வந்து அவன் மிகவும் கோபமா இருக்கிறான். Because Satan knows the moment human being get in agreement with God, when the angel comes, his kingdom will be demolished. எப்ப வந்து மனுஷர்களும் தேவனும் வந்து ஒரு உடன்பாட்டுக்குள்ள வந்து வானதூதர்கள் வந்து யுத்தம் செய்கிறார்களோ அவனுடைய ராஜ்யம் வந்து அழிந்து போயிடும் சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். So before the people destroy the kingdom of hell, the devil will kill the people by commit suicide. அந்த ஜனங்கள் வந்து தேவனோடு ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை வந்து செய்கிற அந்த காரியம் வந்து செய்யாமல் இருக்கும்படியாக வந்து பிசாசானவன் ஜனங்களை வந்து தற்கொலை மூலமா வந்து சாகடிக்கிறான். If you hear in Malaysia or only in PKP time during the 6 or 7 months time, almost around 400 cases of commit suicide, people jumping from buildings and people are perishing in night. இந்த 6-7 மாசத்துல இந்த கோவிட் நேரத்துல வந்து நம்ம பார்க்கிற வேளையில ஏற்கனவே ஒரு 400 கேஸ் ஜனங்கள் வந்து தற்கொலை பண்ணுகிறது, பில்டிங் இது குதிக்கிறது அப்படிப்பட்ட. What is Satan is up to? பிசாசு என்ன செய்கிறான்? Satan wants to kill the Abraham.
பிசாசானவன் இந்த ஆபிரகாமை சாகடிக்கும்படியாய் அவன் சித்தமாய் When there's no Abraham, God cannot make an agreement with any human in this earth to agree on anything, so the angel cannot come to do the work. எப்போ வந்து ஆபிரகாம் வந்து மரித்து போகிறாரோ சாகடிக்கப்படுறாரோ சோ வானத்திலிருந்து வானதூதர் இறங்கி வந்து அந்த யுத்தத்தை செய்ய முடியாது. So today, what am I trying to tell? You may be 1%. சோ நீங்க ஒரு ஆளா இருக்கலாம் இந்த நாள். You may be very insignificant. சோ நீங்க வந்து ஒரு முக்கியமில்லாத ஒரு ஜனமா இருக்கலாம். You may think I don't have anything. உங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு But God is telling only through your agreement, God is going to bless the entire nation of Malaysia. ஆனா தேவன் இந்த நாள் என்ன சொல்லுகிறார்னா உங்களுடைய அந்த ஒரு மனதுக்குள்ளாக வருகிற வேளையில தான் வந்து இந்த மலேசியா தேசத்துக்கு தேவன் காரியங்களை மாற்ற விரும்புகிறார். All you need to do to go to God, God said, God, enough of this mess on this country. இந்த தேசத்துல இருக்கிற இந்த அழிவு வந்து போதும். Enough of the problem that I saw. நான் பார்த்த அழிவு வந்து போதும். The devil is kicking me, hitting me all left and right and this and that and area. This is the time we have to kick him back. பிசாசு வந்து என்னை வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் வந்து எத்தி கொண்டிருக்கிறான். இந்த வேளையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசை மறுபடியும் எடுத்து that is what you should be doing. அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டும். How many of you can agree with me? If you notice, all those people who are not with God, they are very happy. யார் வந்து தேவனோடு இல்லையோ அவங்க எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. Agree with me? எத்தனை பேர் இது வந்து ஒத்துக்கொள்ளுங்க? Everything is okay, fine, everything come on time, everything okay, bed of roses. But you not the same. Every time you go problem, there go problem, there go problem. You're asking God, God, I'm your son. Why so much problem? அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஏற்ற நேரத்துல நடக்கும், எல்லாமே வந்து சரியா நடக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நடக்காது, எல்லாம் வந்து தாமதப்படும். அப்படியே இருக்கிற வேளை நம்ம தேவனை பார்த்து வந்து என்ன கேட்போம்னா ஏன் ஆண்டவரே இது நடக்குது? Have you asked this question? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? Your generation is saying, have you asked this question? இந்த காரியத்தை கேட்டிருக்கீங்களா? Why God supposed to be, I'm the one supposed to be thriving and going up, but why am I getting hit all the time, left and right? Until I'm down, I feel like I also want to suicide. Have you ever thought of this? நான் வந்து எல்லா காரியத்திலும் வந்து நான் சிறந்தவனா இருக்கணும், நான் உங்களுடைய பிள்ளை, எல்லா காரியம் வந்து எல்லாம் நடக்கணும், ஆனா ஏன் வந்து எனக்கு மாத்திரம் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்க ஆரம்பிப்போம். God is telling, you know what? The moment you realize that you have the power to unlock the angels and everything on this earth to be blessed, Satan kingdom will lose its power. So Satan is all the way out to destroy you. எப்போ வந்து நம்ம பரலோக ராஜ்யத்தோட வந்து சேர்ந்து அந்த காரியத்தை நம்ம கட்ட அவிழ்க்கிற வேலையில வானத்துல இருக்கிற அந்த சேனைகளை கட்ட அவிழ்க்கிற வேலையில அந்த வான தூதர்கள் இறங்கி வந்து அந்த யுத்தத்தை செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரியும். அந்த வல்லமையை வந்து நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு முன்பாக வந்து நம்மள அழித்து போடணும்னு சொல்லிட்டு அவன் சித்தமா இருக்கான். So he tries all his tricks. அவன் எல்லா தந்திரங்களையும் வந்து செய்கிறான். And at times you will find God will keep quiet. அநேக நேரங்கள்ல தேவன் வந்து அமைதியா இருக்கிறது நம்ம உணர்வோம். Don't get mad with God. God is giving you extra endurance. தேவன் வந்து நம்மளுக்கு அந்த நேரத்துல தேவனை குறித்து நம்ம வந்து கோபப்பட வேணாம். அந்த காரியத்தை சகிக்கிறதுக்கு அந்த சக்தியை வந்து நம்ம God is making you strong la brother. அவர் வந்து நம்மளை வந்து பலப்படுத்துகிறார். I give you an example. There's two wrestlers. ஒரு உதாரணம் வந்து நான் கொடுக்கிறேன். அந்த ரெண்டு குஸ்தி போடுறவங்க. One wrestler always go to the wrestling but always fail. ஒருத்தர் வந்து எப்போதும் வந்து அந்த குஸ்திக்கு வந்து போவாரு, ஆனா தோத்து போயிடுவாரு. Another wrestler never go to wrestling at all. இன்னொன்னு அந்த வீரன் வந்து அவர் வந்து குஸ்திக்கே போக மாட்டாரு. Tell me who will be more stronger? யார் வந்து இந்த நேரத்துல வந்து பலமா இருப்பார்? Whose muscle will be more bigger? யாருடைய அந்த உடல் வந்து இன்னும் பெருசா இருக்கும்? The one பலமா இருக்கும். Who failed? Because why? He was practicing. Today you are going through a lot of series of trouble. You are practicing your muscles, brother. You are practicing your muscles. When the time comes, they say, God, I already practiced all this nonsense. You understand or not? That is why at times God allow you to go through the sequence of problems. So அநேக நேரங்கள்ல நம்ம வந்து தோற்று போனாலும் நம்மளுடைய உடலை வந்து நம்ம அந்த வேலையில நம்ம தயார்படுத்தி கொண்டிருக்கோம், பலப்படுத்தி கொண்டிருக்கணும். அதனால என்ன பேர் சூழ்நிலை வந்தாலும் நம்ம சகிக்கிறதுக்கு தேவன் நம்மளை தயார்படுத்துறார். I tell you one thing, you may only lose in a small little fight, but the battle is already won by Jesus. நீங்க ஒரு சிறு யுத்தத்துல மாத்திரமே வந்து நீங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா அந்த மகா யுத்தத்தை வந்து ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். The end result you will still win. அது கடைசில அதோட முடிவுல நீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. Have you seen a wrestling match? They have so many round 1 thing and then round 2 thing. So today you may be in round 1, round 2, you still losing. But I tell you, at the end of the round, what
you are the one that were going to win. So நீங்க முதலாவது ரவுண்ட்ல வந்து நீங்க தோத்து போயிருக்கலாம், ரெண்டாவது ரவுண்ட்ல தோத்து போயிருக்கலாம். So நீங்க ஆனா உங்களோட முடிவு வந்து அந்த கடைசி ரவுண்ட்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. Understand? புரியுதா? So don't be discouraged. So அதனால வந்து நீங்க தளர்ந்து போயிராதீங்க. What am I trying to tell is this: Satan can attack us in any angle. பிசாசானவன் நம்மள எந்த ரீதியிலயும் வந்து நம்மள தாக்க முடியும். But we must understand that we are the one who can unlock the angelic activities on this earth. ஆனா நம்ம வந்து என்ன புரிந்து கொள்ளணும்னா பரலோகத்திலிருந்து அந்த வானத்துறையின் சேனையை நம்ம மாத்திரமே கட்டாவதற்கு இந்த யுத்தத்துக்கு அனுப்ப முடியும். No one else can do it. யாருமே செய்ய முடியாது. Only the children of God who have accepted Jesus Christ personal Lord and Savior and have the Holy Spirit is the only one who can release the angelic activity on this earth. யார் யார் வந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்று பரிசுத்த ஆவியானவரை சொந்த இரட்சகராய் வந்து ஏற்று பரிசுத்த ஆவியான வழிமுறையில வந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே அந்த பரலோகத்தை வான சேனையை இந்த பூமியில வந்து கட்டவிழ்க்க முடியும். So when you do that, நீ அப்படியே செய்கிற வேளையில every other thing God will take care of it. எல்லா காரியத்தையும் வந்து தேவன் பார்த்துக்கொள்வார். So please, one more, I want to make a disclaimer. ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Please don't fight with the angelic force. நீங்க வந்து அந்த வான தூதர்களோடு வந்து நீங்க சண்டை போடாதீங்க. Many people, even me, for a long time I didn't have the understanding. அநேக நாட்களா வந்து எனக்கு வந்து புரிந்துணர்வு இல்ல. Let's read. இந்த வசனம் Ephesians chapter 6 verse 10 to 19. எபேசியர் 6வது அதிகாரம் 10 லிருந்து 19. Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Verse 11. Put on the armor of God that you may be able to stand against the will of the devil. ஓகே, 10வது வசனம் எபேசியர் 6:10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். If you notice in this verse, right up to verse 19, 19வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, not in one place God is telling fight the devil, not even one place. ஒரு இடத்துல கூட தேவன் நம்மள யுத்தம் பண்ணனும்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. What Paul is trying to tell? Put on the armor of God. பவுல் வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்க அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். First what he say, put on the where is that? Breastplate of righteousness, verse 14. 14வது வசனத்துல முதலாவது நம்ம வந்து என்ன போடணும்னா கச்சை, சத்தியம் என்னும் கச்சை. No, breastplate of righteousness. நீதியின் மார்க்க வஸ்திரம். Then loins girdle with truth. சத்தியம் என்னும் கச்சை. Okay. Feet short preparation for gospel and peace. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. 16. Shield of faith. விசுவாசம் என்னும் கேடகம். Helmet of salvation. ரட்சணியம் என்னும் தலைசீரா. Sword of spirit. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். And finally verse 18, praying always. 18வது வசனம், எப்போதும் வந்து ஜெபம் பண்ண வேண்டும். If you notice, all these are all defensive items that defend you from the fiery work of the devil. Or not offensive, all defensive. இந்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு தாக்குகிற ஒரு 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 பொருள் வந்து இல்ல, அதெல்லாம் வந்து நம்மளை பாதுகாக்கிற ஒரு பொருள். Defense தெரியுமா? Football team, defense team, strikers. Okay, these are all defense, behind only, defend only. So why God say you defend? No, because fighting someone else do, not you are doing. நீங்க ஃபுட்பால் பாத்தீங்கன்னா, சோ ஒரு பாகம் வந்து டிஃபெண்ட் பண்ணோம், கோல் வந்து ஏதோ இருந்து போறாதபடிக்கு, இன்னொரு பாகம் வந்து அட்டாக் பண்ணோம், கோல் போடும்படியாக. Understand? So God is trying to say, I will send my angels to fight for you. You just take care of your goal post. You defend only, like Sir Bhagat Singh. So நீங்க தேவன் வந்து என்ன வந்து சொல்லுகிறாருன்னா, கோல் வந்து போய் போடுறது வந்து வேற ஆளு, யுத்தத்தை செய்கிறது வேற ஆளு, நீங்க வந்து உங்களை வந்து பாதுகாக்கிறது மாத்திரமே உங்க வேலை. கோல் போஸ்ட மட்டும் பாத்துக்கணும். சோ சந்தோஷ் சிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? செத்துட்டாரா? உங்களுக்கு தெரியாது, இருக்காரா? So these are people who are the very good defenders for the football of Malaysia one time, last time. முன்ன காலத்துல சந்தோஷ் சிங் அவர் வந்து
மலேசியாவோட ஃபுட்பால் டீம்ல அவர் வந்து பெரிய டிஃபெண்டர். ஆறுமுகம் தெரியாது. ஆறுமுகம் அஞ்சுமுகம் ஆறுமுகம். So he's the best goalkeeper. When you say Arumugam, no goal can enter lah. You have such a confidence with Arumugam. So same goes with Santokh Singh. When he is in the defense field, you are so confident. No ball can pass through that region. Because why? So good defender. So the ஆறுமுகம் சந்தோஷ் சிங்லாம் வந்து மலேசியா டீம்ல இருக்கிறப்ப சோ நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கும், கண்டிப்பா கோல் போறாது அப்படின்னு ஒரு தைரியம் வந்து கொடுக்கிற ஜனங்க. That is how good they were. அப்படியே வந்து அவங்க ரொம்ப சிறந்தவங்க. Today God is looking for people like that who are defenders of his kingdom, not fighters of his kingdom. யார் யார் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிற ஒரு ஜனத்தை வந்து தேவன் வந்து நாள் தேடி கொண்டிருக்கிறார். All you need to do is pray and get yourself ready. சோ நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம ஜெபித்து ஜெபத்துல வந்து தரித்திருந்து நம்மளை தயார்படுத்த வேண்டும். Get yourself in defensive position. சோ நம்ம அந்த பாதுகாக்கிற அந்த எல்லையில நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி Put on your helmet. சோ ஹெல்மெட் வந்து தலைசிரை வந்து நம்ம போட வேண்டும். Put on the breastplate. சோ மார்க்கவசத்தை நம்ம போட வேண்டும். Put on the belt. கச்சை வந்து நம்ம போட வேண்டும். Put on the shoes. பாதரட்சை வந்து போட வேண்டும். Put on the take up the sword. அந்த பட்டயத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். Take up the shield. நம்ம வந்து கேடகத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். All these you must do it on your side. இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாகத்துல இருந்து நம்ம செய்ய வேண்டும். So many people don't know what is this all about. இந்த காரியங்கள் வந்து எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு அநேகர் வந்து அறியாமல் இருக்கிறோம். Many preachers preach like this. Put on the helmet of salvation. So what? How to put? அநேக செய்தியாளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தலைசிரா அந்த மார்க்கவசம் எல்லாத்தையும் வந்து நம்ம போடணும். ஆனா எப்படி போடணும்? Put on the breastplate of righteousness. How? சத்தியம் என்னும் கச்சை வந்து நம்ம போடணும். Put on the belt of truth. சத்தியம் Put on the breastplate of righteousness. நீதியின் மார்க்கவசத்தை போட வேண்டும். Do you know, the point is you must understand all these items that I'm talking about, it is a state of your life. இந்த நாள் நான் பேசுகிற இந்த ஒவ்வொரு பொருள்களும் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு நடைமுறையை குறித்து சொல்லுகிறது. First question you ask God when you go into prayer room, are you having the salvation for the day? Ask God. So நீங்க ஜெப அறைக்குள்ள வந்து போற வேளையில தேவனிடத்துல கேளுங்க, நான் இந்த நாள்ல எனக்கு salvation ரட்சிப்பு வந்து இருக்கா, இந்த நாளுடைய ரட்சிப்பு எனக்கு இருக்கான்னு. You cannot live on yesterday's salvation. So நேற்றைய ரட்சிப்புல வந்து நீங்க வாழ முடியாது. That is why Christian must pray every day. அதனால தான் வந்து கிறிஸ்தவர்கள் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். Tell me, you say I eat dosa yesterday and today I don't eat. Cannot lie. You every day must eat. So நேற்று தினத்துல வந்து நான் ஏற்கனவே தோசை சாப்பிட்டேன், அதான் இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க. Or try eat last week dosa. Cannot. Cannot also diarrhea. போன வாரத்துடைய தோசை வந்து சாப்பிட்டீங்கன்னா பேதி வந்துரும். That is how Christians are. That's why I always tell you, you must get your daily salvation on the day. So அனுதினமும் அந்த நாளுக்குரிய ரட்சிப்பை வந்து நீங்க அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Don't tell I will pray tomorrow. நாளைக்கு வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்ல முடியாது. Don't tell I will pray at night. ராத்திரி ஜெபிக்கிறேன்னு சொல்ல முடியாது. The whole day you're not eating, cannot. So ஒரு நாள் முழுவதும் நீங்க சாப்பிடாம இருப்பீங்க. That is why I always suggest people you pray before you start the day. So நாள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அதனால If you got the salvation, then you got your brain set right. Your brain lose ஆக மாட்டீங்க, இங்க ஓட மாட்டீங்க. Your brain will be okay. So உங்களுடைய மூளை வந்து சரியா இருக்கும். சரியாகும். You know what to do. என்ன செய்யணும்னு தெரியும். Or else you will be like இங்க போலாமா அங்க போலாமா அங்க போலாமா இங்க போலாமா இங்க போலாமா இவரை கல்யாணம் பண்ணலாமா அவரை கல்யாணம் பண்ணலாமா இத வாங்கலாமா அத வாங்கலாமா. You always will be confused. எப்போது வந்து ஒரு குழப்பமான நிலையிலே வந்து நம்ம இருந்து கொண்டிருப்போம். You see people confused state always in crossroad. So எப்போது வந்து Pastor, what to do? This one, that one, that one, this one, that one. Which one to do? Salvation tada. என்ன செய்யணும், போதுகரே என்ன செய்யணும், இது செய்யணுமான்னு சொல்லிட்டு எப்போதும் ஒரு குழப்ப நிலையில. I always will tell people, go to the presence of God and get your salvation. God will direct you exactly what to do for the day. So தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு அந்த நாளுடைய ரட்சிப்பை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நாள் முழுவதும் வந்து தேவனே உங்களை வழி நடத்துவார். Number 2, இரண்டாவது put on the breastplate of righteousness. So நீதியின் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். Righteousness means right standing with God. அந்த நீதியானது என்னன்னா தேவனோடு வந்து முகமுகமா நிக்கிறது. Right standing with God can only take place when you confess your sin. எப்போ வந்து நம்ம பாவத்தை வந்து நம்ம அறிக்கை செய்து மனம் திரும்புகிறோமோ
அப்பதான் வந்து அந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். I tell you, not even one man in this earth is righteous. Everyone is sinners. We make mistake, we lie, we think wrongly, we do everything. Sometimes we mess up even worse. But what God is trying to tell, come to me every morning, correct all the problems, remove, ask for forgiveness, get straight with me. இந்த உலகத்துல வந்து யாருமே வந்து நீதிமான்கள் இல்ல, எல்லாமே வந்து நீதியற்றவங்களா பாவத்துல வந்து விழுந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு வந்து திரும்புகிறவர்கள். ஆனா வந்து தேவன் இந்த நாள்ல வந்து என்ன சொல்லுகிறான்னா, அனுதினமும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து பாவ மன்னிப்பை வந்து செய்து அந்த மன்னிப்பை வந்து பெற்று தேவனோட வந்து நீதியா இருக்க Ask God, God, is there anything I still doing wrong? You don't like, tell me. I want to change. தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இன்னும் வந்து நான் ஏதாவது பாகத்துல நான் வந்து சரியா இல்லாம இருக்குன்னா, தவறா இருக்கிறேன்னா நான் சரிப்படுத்த விரும்புகிறேன். அது வந்து எனக்கு மாற்ற எனக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லிட்டு கிருபை கேட்கிறேன். Tell God, God, I know it's wrong. I know it's wrong, but I still doing it. I cannot overcome this. It's a big problem for me. It become like a habit. I know it's wrong and yet I do that. Please help me. How to overcome this? Talk to God like that. So தேவனிடத்துல இப்படியே வந்து பேசணும்னா, ஆண்டவரே எனக்கு தெரியும் இந்த காரியம் வந்து தப்புன்னு, ஆனா மறுபடியும் அதே காரியத்துல போய் விழுறேன். திருப்பி எனக்கு வந்து இது வந்து எப்படியா இதுல இருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுத்தாங்க, அந்த கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்குது மேக்னெட் மாதிரி. என்னைய எப்ப பார்த்தாலும் அந்த கொட்டையில போய் விழுந்துட்டு மனசு கவலையாயிருது. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் கான்விக்ட் பண்ணிவாரு. when the Holy Spirit convict you, you become very sad, you know. I say, oh God, I did it again. God say, I know you, you will do. You getting me? So you must ask God for this. God, please. You have to beg God for righteousness. அனுதினமும் வந்து தேவனிடத்துல இந்த நீதிக்காய் வந்து நம்ம மன்றாட வேண்டும். And number 3, the belt of truth. மூணாவது உண்மை என்றோ சமாதானத்தின் சுவிசேஷத்தில் சமாதானம், belt of truth. சத்தியம் எனும் கச்சை. சத்தியம் எனும் கச்சை. Truth. Okay, I tell you one thing. If you look at the King James version, it is written very openly. That's why most people don't like to read King James. Stand therefore, having your loins girded about your truth. What is his loins all about? சத்தியம் எனும் கச்சை வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். படிங்க 14வது வசனம். சத்தியம் எனும் கச்சையை உங்க அறையிலே கட்டினவர்களாயும். In Tamil, they are talking very decent, very decent and very nice. But in the real thing, you know what he say? He's talking about your private part. Cover your private part with the belt of truth. You don't put the belt, the silver will go down. Once the silver go down, everybody can see. So that is what he's talking. That is what King James version is telling. ஆங்கிலத்துல வந்து மிகவும் தெளிவா வந்து போடப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்ல வந்து மறைமுகமா போடப்பட்டிருக்கு. சோ நம்மளுடைய முக்கியமான பாகங்களை வந்து நம்ம வந்து மூட வேண்டும். அதுக்கு தான் வந்து நம்ம சுலார் வந்து போடுறோம். போடலன்னா சுலார் விழுந்துரும். Yes, correct சொன்னீங்க. Why we need the truth? You see most people living in unholiness, I mean living with another wife, another husband, doing something wrong, they don't have truth in them. They are liars. எல்லாமே வந்து மறைமுகமான ஒரு வாழ்க்கையில ஒரு தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க. தவறான ஒரு உறவுல வந்து இருந்து நம்ம ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம். அது குறித்து தான் சொல்றேன். They can be even a preacher, they can be even pastoring a church, they can do great ministry, they can do mighty miracle, but in their secret they may be living in a lie. அவங்க வந்து ஒரு சபையை வந்து நடத்தி கொண்டிருக்கலாம், ஒரு போதகராக கூட இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம். ஆனா வந்து உண்மையான வாழ்க்கையில வந்து அவங்க வந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. Still living in pornographics. Am I talking? ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். Still living, communicating with unholiness and meddling with unholiness. பரிசுத்தம் இல்லாத காரியத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கலாம். This is what God is telling. This is a lie. இது எல்லாமே வந்து ஒரு பொய். Whenever you are engaging yourself with a lie, the father of lie is Satan, will control your life. சோ இப்போ வந்து பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோமா, நம்ம வந்து பொய்யின் தகப்பனாகிய பிசாசு வந்து நம்மளோட வாழ்க்கையை ஆளுவான். And that's why poverty comes in. அதனால தான் வந்து தரித்திரம் நம்ம வாழ்க்கையில வருகிறது. I tell you one thing, many people don't know. The righteousness or the truth and prosperity has very close link. So நீதி, righteousness, truth, நீதி, உண்மை, இதெல்லாம் உண்மையும் ஆசீர்வாதமும். நீதி, உண்மை, ஆசீர்வாதம் இது எல்லாமே வந்து
எல்லாம் இணைந்து இருக்கு. No, only two. Okay, I give you once more time. The truth உண்மை is related to your prosperity. உண்மை வந்து நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு ஒத்தாய் இருக்கிறது. The moment you lose your truth, எப்போ வந்து நம்மளோட உண்மையை வந்து நம்ம இழந்து போறோமோ the poverty will kick in. நம்ம தரித்திரம் நம்ம வாழ்க்கையில நுழையும். If you see many people, why are they living in poverty? ஏன் வந்து அநேகர் வந்து தரித்திரத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா When you Korea, when you start digging in their life, you will find there will be a lie there. நீங்க வந்து உள்ளுக்கு வந்து நீங்க தொடர்ந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பொய், உள்ளுக்கு வந்து பொய் இருக்கும். The truth will not be there. சோ அங்க வந்து உண்மை இல்லாமல் இருக்கும். They could be husband and wife, but they're never for each other. They're living in the mind with another woman, living in the mind with another girl. அவங்க வந்து கணவன் மனைவியா இருக்கலாம், ஆனா அவங்களோட சிந்தையில வேற ஒரு கணவன் வேற ஒரு மனைவியோட வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. Living with Preeti Zinta. So Preeti Zinta கூட வந்திருப்பாங்க. Living with no, I got to tell you this because you want to go to hear. Living with one actress or actors, Shahrukh Khan. Living in that, even in their dreams, Shahrukh Khan comes. So அவங்களோட கனவுல கூட ஷாருக் கான் வருவாரு. You know why am I telling this? I'm counseling people and these are all real experience they're sharing to me. இதெல்லாம் வந்து நான் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற வேளையில அவங்க எனக்கு சொன்ன காரியங்கள். I was surprised. How come Shahrukh Khan coming in the wedding? Actually, it's a demon coming in having a face of Shahrukh Khan and having a bad relationship at night and go back the daytime very tired. Oh my God. இது வந்து பிசாசு அந்த நபருடைய பேரை பயன்படுத்தி அந்த முகத்தை பயன்படுத்தி உங்களிடத்துல வந்து ரா முழுவதும் வந்து உங்களை வந்து தூங்க விடாதபடிக்கு மறுநாள் வந்து உங்களை களைப்பாய் ஆக்குகிறது. And he said, I just sleep, pastor. I wake up, I'm still tired. Because you already whole nights you have been already molested by the devil. So அந்த இரவு முழுவதும் வந்து பிசாசு வந்து உங்களை வஞ்சனைக்குள்ளாய் வந்து கொண்டு போய் உங்களை வந்து கலங்கப்படுத்துகிறார். That is what I'm trying to tell dear children. You may think these are all happening in my mind. This is not in mind. Satan is playing your life. He wants to bring you to poverty. Your education will go down. I tell you, your education will go down. Your finance will go down. You go interview, you will not get. All your blessings will not come because Shahrukh Khan is holding you. பிசாசு வந்து உங்களை வந்து இந்த காரியம் வந்து எல்லாமே உங்களை சிந்தையில தான் வந்து செய்யறான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களோட வாழ்க்கையில அனுதினமும் உங்களை வந்து செய்கிற அதோட நோக்கம் வந்து என்னன்னா உங்களுடைய படிப்புல உங்களுடைய பொருளாதாரத்துல எல்லாமே வந்து நீங்க கீழே போய் உங்க வாழ்க்கை தோல்வியா இருக்கணும். I don't know. None of you will pick up your hand. Don't pick up your hand. How many times? You tell me honestly. When you do something wrong thing, you will find your blessings are hit. Don't lift up your hands. You just think of yourself. So கைகளை வந்து நீங்க தூக்க வேணாம். எப்போ வந்து நீங்க தவறான ஒரு காரியத்தை நீங்க செய்கிற வேளையில உங்களோட ஆசீர்வாதம் வந்து உங்களை விட்டு போறதை நீங்க உணர்றீங்க. You will find. Then you know that was the work of the devil. And then you repent. Oh Father, please forgive me. Please protect me. I will not do the same thing again. After that, another 1 week, still do the same thing again. This is the practice of the people. அப்படி வந்து ஒரு உணர்வு வந்து வர வேலையில நம்ம அப்பதான் போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன். ஆனா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். What am I trying to tell? The belt of truth is not something that you get. It's something that you go to beg God for. God, give me the belt. I need the belt. Every time you go for Christmas, your father will buy for your belt, right? அந்த மாதிரி கெஞ்சி ஆண்டுட்டு வாங்கணும். ஆண்டவரே பெல்ட்டை போட்டு விடுங்க, கண்டு உளுந்துற போகுது, வேணாம், 10 ரூபா எனக்கு வேணும், கெஞ்சணும். You got to beg God for it. தேவனிடத்துல கெஞ்ச வேண்டும். When you start begging God for it, then God will put a nice belt like that, good one. It won't fall. So nobody will see your embarrassment. தேவனிடத்துல நீங்க கேட்கறவல்ல, தேவன் வந்து ஒரு சிறந்த ஒரு கட்சியை வந்து நம்மளுக்கு கொடுப்பா. யாரும் வந்து நம்மளை வந்து இழிவுல பார்க்க மாட்டாங்க. Okay, shield of faith. இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். Go to shoe of peace and gospel. சத்தியத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. Okay, you see this is the one that the angel tell Joshua, take out the shoe. You know what the angel is trying to say? You don't do the ministry, let me do the ministry. You open your shoes. இதுதான் வந்து தேவதூதன் யோசுவா கிட்ட சொல்லுது, உங்களோட பாதரட்சியை கழட்டி போடுன்னு.
சொந்த காரியத்தை செய்கிறதை நிறுத்த வேண்டும். Today I want to ask you, many people here, some of you are praise and worship leaders, some of you are Sunday school leaders, some of you are doing whatever ministry, music ministry, this ministry. All of you are ministers. I tell you, all of you are ministers. How many of you are doing the ministry on your own? Whoa. இங்க வந்து அநேகர் வந்து துதித்துலகை நடத்துகிறாங்க, அநேகர் வந்து இசை ஊழியத்தில் இருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து ஊழியக்காரர்கள். ஆனா இந்த நாளோட கேள்வியானது, எத்தனை பேர் சொந்த பலத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கீங்க? You think you can sing in key and chord? So நீங்க வந்து சரியான கீல சரியான கார்ட்ல வந்து உங்களால பாட முடியும்னு சொல்லிட்டு நீங்க You நினைச்சிட்டு think you can play the G major, C, D, F minor, A minor, E minor, all you can play? எல்லா மைனர் கார்டும் மேஜர் கார்டும் வந்து உங்களால விளையாட முடியும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைத்து You கொண்டிருக்கீங்க. never pray. நீங்க ஜெபிக்கவே இல்ல. You can't be church. சபைக்கு வந்து You hold the chord. சரியா நீங்க அந்த காரியத்தை செய்றீங்க. That is wearing your own shoe. அது வந்து உங்களுடைய சொந்த காலணியை நீங்க போடுறீங்க. God will not honor you because you're doing on your own. நீங்க சொந்தமா செய்கிறதுனால தேவன் உங்களை வந்து கனப்படுத்த Are மாட்டார். you getting it? I'm not going to rough, but I want you to understand. நீங்க வந்து புரிந்து கொள்ளணும். அதனால தான் இந்த காரியத்தை நான் You சொல்றேன். can be a best talented person. நீங்க உங்களுக்கு வந்து எல்லா திறமையும் இருக்கலாம். You can be wonderful in singing. You can be wonderful in music. You can be wonderful preacher. But you need God's shoe on that ministry for the day, or else nothing happen. நீங்க வந்து சிறந்தவரா வந்து நீங்க பாட முடியும், இசை வாசிக்க முடியும். ஆனா நீங்க அந்த ஊழியத்துக்கு அந்த நாளைக்கு தேவனுடைய அந்த காலணியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். God, I need a shoe. ஆண்டவரே எனக்கு அந்த காலணி வேணும். Give me Ellen Dillon. ஓகே, எலன் டிலோனோட Ask God like that. God, I want a sports shoe, Nike. நைக்கியோட the ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து எனக்கு தாரும். Tell God, God, give me this kind of shoe. I don't want the cheap one. I don't want the China brand one. I want good shoes. எனக்கு வந்து நல்ல காலணி வேணும். இந்த சைனாவோட காலணி எனக்கு கொடுத்துறாரு. I don't want the cheap one. All expensive one. எல்லாம் வந்து விலையானது. Please Lord, you go to back and back and back and back. God, that is what the prayer is all about. தேவனிடத்துல மறுபடியும் வந்து நீங்க கெஞ்சி இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஜெபம். Even though you are not prepared for that ministry, when you go, everything moves because the Holy Spirit is very happy with you. சோ நீங்க அந்த காரியத்துக்கு நீங்க தயாரா கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல மிகவும் சந்தோஷமா இருக்கறனால நீங்க போனாக்கே அந்த காரியங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். How many of you gone through this experience? You are not ready for the message and all of a sudden somebody pick you up and say, hey, give message, and the moment you start giving message, the message turned to be a big revival thing like that. Everybody was praising you, saying, oh, God talked to you, God did it, and you were surprised, did I? How many of you gone through this experience? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நீங்க வந்து அந்த காரியத்துக்கு நீங்க தயாரே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த செய்திக்கு. ஆனா திடீர்னு வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்து முன்னுக்கு வந்து போயிட்டு செய்தியை வந்து கொடுக்க சொல்ற வேலையில அந்த செய்தியானது ஒரு பெரிய எழுப்புதலை வந்து கொடுத்து அநேகர் வந்து சொல்லுவாங்க, இந்த சத்தியம் வந்து என்னோட பேசுனுச்சு, என் வாழ்க்கையை மாத்தனுச்சுன்னு சொல்லுகிற வேலையில நீங்களே யோசிப்பீங்க, உண்மையிலேயே come preach again. They say, oh my God, not again. மறுபடியும் வந்து செய்தி கொடுக்க சொல்லுவாங்க. And you will tell in your heart, not again. Because you know you didn't do anything. உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஒண்ணுமே செய்யல, மறுபடியும் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. Have you gone through this? You know why that thing happened? It's because the Holy Spirit is doing the ministry, not you doing the ministry. ஏன் இந்த நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தை செய்கிறார், நீங்க செய்யவில்லை. When the Holy Spirit doing the ministry, you will be relaxing. The Holy Spirit will taking care of everything. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தை செய்யறவ இல்லையா, நீங்க வந்து சாதாரணமா இருப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் செய்யறாரு. For studying people, I tell you, the studies Holy Spirit must study for you. The working people, I'm telling you, the money, the business, Holy Spirit must bring for you. For family people, I'm telling you, the cooking, the Holy Spirit must cook for you. Everything from the Lord. சரி, படிக்கிற ஜனங்கள் உங்களோட படிப்பு வந்து பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும். வேலை செய்கிற ஜனங்கள் உங்களுடைய வேலைகளும் உங்களுடைய பிசினஸ் எல்லா காரியத்தையும் வந்து பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும். வீட்டுல இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களோட சமையல், நீங்க வீட்டுல செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும். இப்படியாக உங்க வாழ்க்கை இருக்க வேண்டும். That is why you got to beg the Holy Spirit. Holy Spirit, please come, please come, please come. You are very important to me because if you are without you, I cannot do anything. Please, 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 please. Today what cook? Nasi goreng. What cooking today? I also don't know. But then, this cooking must be done by you. You know, I got so many testimonies to share. இந்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்ம கெஞ்சி பரிசுத்த ஆவியானவர் நீங்க வாங்க, நீங்க தயவு செய்து வாங்க, நீங்க வரலன்னா எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சி கேட்க வேண்டும். ஸோ வீட்டில் வந்து நீங்க ஒரு நாசி கோரிங் பண்ணினா கூட ஸோ பரிசுத்த ஆவியானவரே நீங்களே எனக்கு இந்த காரியத்தை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டும். Understand? So one lady was telling me, it's a kind of a testimony I just want to share. She said she don't have much time.
before the children come back from school, she said, Holy Spirit, help me to cook. I want to do a very short cooking, fast cooking, and things like that. So and then what happened was she cooked, and after the meal, the children was praising the lady and said, Mama, the food is so excellent, so good. And the lady was saying, did I? You know, and you know what? No, that's not it. After that, the second son, who was not believing God, he came and told the mother, because they are all Hindus, I think Jesus Christ is the only true God. I want to accept, and he got baptized. What do you say about that? ஒரு சகோதரி வந்து என்னோட வந்து பகிர்ந்து கொண்டாங்க. இது வந்து ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். அவங்க வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் தான் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. பரிசுத்தாவியான இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, பரிசுத்தாவியான நீ எனக்கு உதவி செய்யும், எனக்கு வந்து இந்த காரியத்தை இந்த சமையலை வந்து சீக்கிரமா செய்யணும், எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு வந்துட்டா கத்துவானுங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னு வந்து கத்துவானுங்க. அதுக்காக வந்து எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டாங்க. அந்த நாளில் அந்த பிள்ளைகள் வந்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு, அம்மா இந்த காரியம் இந்த சாப்பாடு வந்து ரொம்ப சுவையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாராட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி, உண்மையிலேயே வா அப்படின்னு வந்து கேட்கிற வேலையில இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய மகன் வந்து தேவனை வந்து அவங்க வந்து விசுவாசிக்கவே இல்லை. ஆனா அவங்க அந்த மகன் வந்து என்ன வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன், இந்த தேவனை வந்து நான் வந்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. இந்த சாட்சி வந்து அந்த சகோதரி போதகத்துல வந்து சொன்னாங்க அந்த சாட்சி. Look at it, one small nasi goreng can make so much work. ஒரு நாசி கோரிங் வந்து ஒரு பெரிய காரியத்தை வந்து செய்ய முடியும். How much more you and I can do with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்களும் நானும் வந்து எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும். Look at the power that you have in your hand. உங்க கையில இருக்கிற அந்த வல்லமையை வந்து நீங்க உணர்ந்து கொள்ளணும். Not one more time you must go walking like that. Oh, you sodhane podamada sami. Not like that. You have to walk and say, God, we are changing the world. Woo. அந்த பாட்டை வந்து பாடிக்கொண்டு சோதனை போதுமடா சாமின்னு சொல்லிட்டு அந்த பாடல வந்து பாடிக்கொண்டு நீங்க முகத்தை தளர்ந்து நீங்க போக கூடாது. This is what it means by having the what did I say? Shoe of peace and gospel. இதுதான் வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. Shield of faith. நான்காவது விசுவாசம் என்னும் கேடகம். You must have faith. If you don't have faith, God will tell something and you won't do. So உங்களுக்கு வந்து விசுவாசம் வந்து இல்லனா தேவன் எந்த காரியத்தை சொன்னாலும் வந்து உங்களால வந்து விசுவாசத்தோட செய்ய முடியாது. The moment when God tells you a vision or a dream, so தேவன் வந்து உங்களிடத்துல ஒரு சொப்பனத்தையும் ஒரு கனவு வந்து தேவனிடத்துல உங்களிடத்துல காண்பிக்கிற வெளியில, the first thing the devil will try to do will send a bird and take away the seed from you. So இப்போ வந்து தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்துல கொடுக்கறாரு. அப்பயே வந்து பிசாசான ஒரு குருவி வந்து அனுப்பி அந்த காரியத்தை கொத்திட்டு போகும்படியாக வந்து செய்வார். For example, let me say, by 2000 3 years from now, tiga tahun now is 2023, there will be 10,000 millionaires in revival generation. What are you going to say? Tell me. 2073ல ஒரு 3 வருஷம் கழிச்சு ரிவைவல் ஜெனரேஷன்ல ஒரு 10,000 கோடீஸ்வரர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? Tell me. What are you going to say? என்ன சொல்லுவீங்க? Can be but not me. நடக்கலாம் ஆனா நான் இல்ல. That is where the bird comes and take away. அந்த இடத்துல தான் வந்து அந்த குருவியானது வந்து அந்த காரியத்தை கொடுத்துட்டு போயிடுது. You must say, God, that's me. அப்படியே ஒரு காரியத்தை சொல்லப்படுகிற வேளையில நீங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இது நான் தான் சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. Tell me the next step what to do. அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை கற்றுதாங்கன்னு வந்து கேட்கணும். Keep pressing God. தேவனை வந்து அழுத்தத்தோட வந்து கேட்க வேண்டும். The moment he gives you a vision, you keep pressing God until you get it. So தேவன் வந்து ஒரு தரிசனத்தை கொடுக்கிற வேளையில தேவனை வந்து திருப்பி வந்து கேட்டு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கேட்க வேண்டும். I told one girl, I don't want to mention her name, maybe she's watching. I told one girl 3 years back, soon God is going to release an album and you are going to sing in the album. This is the prophecy that God gave to you. The time when I told her, she was laughing. So 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சகோதரி வந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து நான் என்ன சொன்னேன்னா, ஸோ தேவன் வந்து உன்னை கொண்டு ஒரு பாட்டு ஆல்பம் வந்து வெளியாக்க போறான்னு சொன்னேன். அவங்க சிரிச்சாங்க. She was laughing, Mia. நான் சொல்லிட்டு சிரிச்சாங்க. And true enough, about a week or 2, I'm not sure, the first album is already there. ஸோ 1 2 வாரத்துக்கு முன்பாக அவங்களோட அந்த முதல் ஆல்பம் வந்து வெளியாயிடுச்சு.
And when she got the album, she called me up and rang and said, Pastor, how can you say it so precisely when I myself don't even trust on it? ஸோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்படி போதகரே நீங்க வந்து இந்த காரியத்தை வந்து நீங்க சரியா வந்து நீங்க சொன்னீங்க, எனக்கே அந்த யூகம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. I told her it was God who told me, I just conveyed. ஸோ தேவன் என்னோட வந்து சொன்னார், என்கிட்ட வந்து அந்த காரியத்தை சொன்னார், நான் வந்து அது உங்கள்கிட்ட சொன்னேன். That's all. அது மாத்திரம். Nothing to do with me, no glory for my side. It's all God did it. Give glory to God, keep praising God, keep blessing God, keep doing the ministry. I am not in the equation. That's what I told her. ஸோ இந்த நடந்த காரியத்துல நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த காரியத்தை மாத்திரம் தான் சொன்னேன். ஆனா வந்து தேவன் எனக்கு சொன்ன காரியத்தை தான் சொன்னேன். எனக்கும் இந்த காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவனுக்கு மாத்திரமே வந்து துதியும் கனமும் மகிமையும் சொல்றேன். Today, if God have given you a vision and a dream, God said you will make you a great praise and worship leader. God said you will be a great pastor. God said you will be a great revivalist. God said this and that. What are you doing with that vision? தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வந்து கொடுத்தா, நீங்க வந்து சிறந்த போதகர ஆவீங்க, சிறந்த ஊழியக்காரர் ஆவீங்கன்னு உங்களுடைய பதில் வந்து எப்படியா இருக்கு? Today, what are you doing with the vision? அந்த தரிசனத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணி Are you pressing God? Are you pressing God? Tell me next step. Tell me next step. Tell me next step. Are you doing that, or are you just don't even bother to know about that? ஸோ நீங்க தேவனை வந்து மறுபடியும் வந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, அடுத்தது வந்து நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது வந்து நான் என்ன செய்ய வேண்டும்னு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்களா, இல்லாட்டினா அந்த காரியத்தை வந்து விட்டுட்டு நீங்க உங்க சொந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கீங்க? That is what it means by the shield of faith. ஸோ அதுதான் வந்து விசுவாசத்தின் கேடகம். God will give you a vision. தேவன் வந்து உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார். Don't lose the vision, because when you lose the vision, you lose your whole life. அந்த தரிசனத்தை நீங்க விடுகிற வேளையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இழந்து போய். I was talking to one dear brother here, I don't want to mention his name. இங்க வந்து ஒரு சகோதரனோடு வந்து பேசிக்கொண்டிருந்தேன். You see, at most time, most Christians, they don't know why are they in this earth. இந்த உலகத்துல ஏன் வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அறியாமல் இருக்காங்க. And if you go and ask anybody on the road, this is the question that they cannot answer. Why are we on this earth? ஏன் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரோட்ல போய் கேட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். Where am I going? எங்க போறேன்? What am I supposed to do? நான் என்ன செய்யணும்? This three question is a taboo question, because you really don't know what you are doing. So நீங்க என்ன காரியம் செய்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை கொண்டு வந்து நீங்க வந்து சொல்ல முடியும். Why? Yeah. Because the moment Adam ate the apple, the moment Adam and Eve sinned against God, Holy Spirit departed away from them, and they don't have any more revelation. They only fall into information and they are lost. ஆதாமும் ஏவாளும் வந்து எப்ப அவங்க அந்த பாவத்துல விழுந்தாங்கனோ, பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு வெளியாகிற வேளையில அவங்களுக்கு அது இருந்த அந்த வெளிப்பாடுகள்லாம் வந்து அவங்களை விட்டு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அறிவில மாத்திரமே வந்து காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. That is why information technology, BIT, now you are learning, right? Information technology. Anybody got teacher on revelation technology? Koda. அதனால வந்து பாடம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது வந்து படிக்கிறோம். ரெவலேஷன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு யாரும் படிக்கிறது இல்லை. Many of the time you only do research. Did you search or not? Okay, any university giving course search? Koda. You cannot find, only research. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து பார்க்குறப்ப ரிசர்ச் மாத்திரம் தான் இருக்கு. யாரும் சர்ச் பண்ணுறதுக்கு எப்படி தேடுகிறதுக்கு யாரும் வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சரிடே குர்சு சரிடே இல்லை, கொஞ்சம் லீடுக்கேட்டா இருக்கு. வழக்கு என்ன சொல்றேனே, because why? We have fallen from revelation to information. ஸோ நம்ம வெளிப்பாடுலேருந்து ஒரு அறிவுக்கு வந்து நம்ம இறங்கி போயிட்டோம். Today, God, when you give Holy Spirit gives you a vision, God is promoting you back to revelation, and that's why you cannot accept. ஸோ தேவன் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தரிசனத்தை வந்து கொடுக்குறாரோ, நம்ம அறிவிலேருந்து தேவன் வெளிப்பாடுக்கு நம்மளே உயர்த்துக்கிறார். அதனால தான் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. நான் வந்து கோடீஸ்வரன் நான் எப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம். You don't ask God how you're going to do, because the job of making you a millionaire is not your job. It's the job of the angels. ஸோ தேவன் இடத்துல அந்த காரியத்தை வந்து நீங்க கேட்க வேண்டாம். காரணம் அது உங்களை கோடீஸ்வரரை ஆக்க வேண்டியது தேவனுடைய வேலை. அது தூதர்கள் வந்து அவங்க பார்த்துக் கொள்வாங்க. Abraham was walking with God, talking with God, friend of God. God says my friend, talking to, you know, like I believe like they're so close. Yet no child. ஸோ ஆபிரகாமும் தேவனும் வந்து முகமுகமா வந்து பேசியிருப்பாங்க. அவங்க வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு.
Abraham was telling God, God, what's the point? I do everything. End of the day, I'm barren. What are you? Huh? You got somehow, you don't want to give me a child. What is it? Wait la. கண்டிப்பா வந்து ஆபிரகாம் வந்து தேவனை கேட்டிருப்பாரு. எல்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசி வந்து என்ன பையன், ஸோ எனக்கு வந்து இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கேன்னு. ஸோ ஆண்டவர் நீ காத்துருன்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு. One time he said, God, enough la of your waiting. Everything died ready. Chukop la, I don't want to wait la. Go la. I also don't want all this. You know, come to frustration point, breaking point. கண்டிப்பா வந்து ஒரு காலகட்டம் வந்துட்டோன்னே ஆபிரகாம் வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, போதும் ஆண்டவரே, அவங்க நீங்க காத்திருக்க சொன்னது வந்து போதும், எல்லாமே வந்து சுத்தி போச்சு, இதுக்கப்புறம் வந்து இருந்தும் வந்து பயன் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. At that point God say, now good, the right time for you to get baby. See, God, you're joking now. Date ready. You know what you're taking your baby? No place for baby anymore. All die ready. ஸோ அப்போ வந்து எப்போ வந்து அப்படியே ஒரு பதில் வந்து கொடுத்தாரோ அப்போதான் வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு, இதுதான் வந்து சரியான நேரம், உனக்கு வந்து ஒரு பிள்ளையை வந்து கொடுக்க போறேன்னு. அப்போ ஆபிரகாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாமே வந்து செத்து போச்சு, இதுக்கப்புறம் வந்து என்ன வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. சரிம்மா, தமிழ்ல சொல்லுவாங்களே, அம்மி வந்து காத்துல மறந்துடும், ஏடு சொர கைது, அந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு எல்லாம் போச்சு, நாசிஸ்டா ஜாஜி பூப்போ லைன்ல உள்ளவங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஆனவங்களோட இப்போ வந்து என்ன ஆண்டவர் பேசுங்க, இது என்ன கதை இது அப்படி கேட்குற டைம்ல தான் ஆண்டவர் சொல்ற, இப்பதான் பேபி கொடுக்குறேன்னு. Why did God delay? That's the question. கேள்வியானது, ஏன் வந்து தேவன் வந்து தாமதப்படுத்தி? If only God did not delay, Abraham would have said, I did it. So தேவன் வந்து அந்த காரியத்தை தாமதப்படுத்தாமல் இருந்தானா கண்டிப்பா ஆபிரகாம் வந்து என்ன சொல்லியிருப்பாரா, நான் தான் செஞ்சேன். Now Abraham got no way to break. Abraham, no, it's all God did. Abraham said, thank you God for Isaac. I still can get Isaac when everything is dead. This is miracle. You know what? I tell you another secret. How Jesus Christ came into the womb of Mary, and that was so how Isaac came into the womb of Sarah. So எப்படியா வந்து இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றுக்குள்ள வந்து அவர் வந்தாரோ, அதே போலதான் வந்து ஈசாக்கு சாராவுடைய வயிற்றுக்குள்ள வந்தார். I am telling you, these are all secret hidden in the Bible. You don't get it. You ask God, God will tell you. Son, I did the same. I repeat the same miracle in the life of Jesus Christ. நான் மறுபடியும் வந்து அதே அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நான் செய்தேன்னு சொல்லிட்டு தேவன். So to come to a conclusion, all this helmet, breastplate, belt, shoes, sword, shield of faith, everything is a state in your life. இந்த சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாமே வந்து இது வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு நிலையமா இருக்கு. So this is a question that you need to ask, am I righteous? இதனால நம்ம கேட்க வேண்டியது, நான் வந்து நீதியா இருக்கேனா? Am I true? நான் வந்து உண்மையா இருக்கேனா? Am I having the salvation? எனக்கு வந்து அந்த ரட்சிப்பு இருக்கா? Am I having peace? என் வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? Am I having the faith? எனக்கு வந்து விசுவாசம் இருக்கா? Am I having the what else? Belt of truth. Truth. சத்தியம் என்னும் கச்சை. So you must ask this question daily. This is all you need to do for the day. இந்த காரியங்கள் எல்லாமே வந்து நீங்க அனுதினமும் நீங்க கேட்க வேண்டும், இது மாத்திரமே நீங்க செய்ய வேண்டும். So once you are prepared, நீங்க தயாரா இருக்கிற வேளையில you already put everything on your body. உங்களுடைய சரீரத்தை எல்லாத்தையும் வந்து நீங்க தடுத்து கொள்கிறீங்க. The next work is the work of the angels. So அதுக்கு அப்புறம் அடுத்த வேலையானது பரிசுத்த தூதர்களுடைய வேலை. What the angels will do, the angels will fight for you, you just defend only. So அந்த தூதர்கள் உங்களுக்காக வந்து யுத்தம் செய்யும், நீங்க வந்து தற்காத்துக் கொள்கிறது தான் உங்க வேலை. That is all you need to do. அது மட்டும் நீங்க செய்ய வேண்டும். Is a liberating message to you that you don't have to fight with the devil, because the devil is already defeated by Jesus. So இது வந்து ஒரு விடுதலையின் ஒரு சத்தியம் உங்களுக்கு வந்து போதிக்கப்படுகிறது. So வானதூதர்கள் உங்களுக்காக யுத்தம் செய்து அந்த யுத்தத்தை ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. Jesus already did. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து அந்த யுத்தத்தை ஜெயிச்சிட்டாரு. Because Jesus already do, you don't fight. So இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்து முடித்ததனால நீங்க சண்டை போட தேவையில்லை. முடிஞ்ச சண்டை ஏன் திருப்பி போட்டுட்டு இருக்கீங்க? பாத்தீங்களா சில ஃபேமிலில எப்பயோ முடிஞ்ச கதைய திருப்பி எடுத்து திருப்பி பாத்துருக்கீங்களா? பழைய கதை அது முடிஞ்சு போனது கிடையாது, அதையே பேசி திருப்பி சண்டை போட்டுக்கோங்க. பாத்துருக்கீங்களா? அது எப்பயோ உள்ள கதை. God said the story, success story is already done.
You are definitely going to be a millionaire. You are definitely going to be blessed. It's already done. So don't fight about it. நீங்க வந்து கோடீஸ்வரர் ஆவறது ஏற்கனவே வந்து முடிஞ்ச கதை. சோ உங்களோட ஆசீர்வாதம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ அதனால வந்து நீங்க அதுக்காக வந்து நீங்க யுத்தம் செய்ய தேவையில்லை. Verse 18 I read for you. Pray always with all prayer and supplication in the spirit. 18வது வசனம், இந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். மாம்சத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, வாயினாலே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, சொந்த பலத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். Means to say you got to pray in the spirit for all these things to manifest. That's all is your job. இந்த காரியங்கள் எல்லாம் வந்து வெளிப்படையா வந்து வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆவியினாலே வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. At times you don't know how to pray. அநேக நேரங்கள்ல நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. You will pray in tongues. நம்ம வந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். Today my question, are you praying in tongues? இதனால அந்நிய பாஷையில எப்படியா ஜெபிக்கிறோம்? How long you pray in tongues? எவ்வளவு நேரம் வந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம்? Oh God, you come back again to the point. மறுபடியும் அதே Church, revival generation, how long you pray in tongues? So சபையில இருக்கிறவங்க ரிவைவல் ஜெனரேஷன்ல இருக்கவங்க எவ்வளவு நேரம் வந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறீங்க? I don't know. I leave the answer to you. But if you are not preparing yourself like this and you are not praying in tongues, Satan will kick you from left to right. நீங்க இப்படியே Don't come to me and say, Pastor, Satan is kicking me. இதனால பார்த்த சத்தியத்தை பிரகாரம் வந்து நீங்க உங்களை தயார்படுத்தலைன்னா பிசாசு வந்து வலது புறத்துல இருந்து இடது புறத்துல இருந்து வந்து உங்களை எத்தி கொண்டிருப்பான். அந்த நேரத்துல வந்து நீங்க சொல்லாதீங்க, ஏன் போதுகிறே என்னை வந்து பிசாசு வந்து அடிச்சு கொண்டே இருக்கு. Now lately there are some African pastors. Sorry, I'm not against African pastors. They are trying to tell people do warfare prayer. இது வந்து சமீபத்துல வந்து நான் கேட்டது, ஆப்பிரிக்கால இருந்து இருக்கிற போதகர்கள் நீங்க வந்து யுத்த ஜெபம் வந்து நீங்க பண்ணனும்னு வந்து அவங்க because he said what you don't wrestle against flesh and blood, but it doesn't say you fight with the kingdom of hell. That's not written. Paul never say like that. Read properly Ephesians chapter 6. There's none of that place that say fight against the devil. No, there's no such thing like that. So they are teaching you to fight against the demonic angels. இந்த வசனத்துல வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்து வந்து போடப்பட்டிருக்கிறதுனால அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசாசோட ராஜ்யத்தோடு வந்து நீங்க வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்க போதித்து கொண்டிருக்காங்க. ஆனா எந்த ஒரு பாகத்திலையும் வந்து பவுல் எழுதல நீங்க வந்து பிசாசோட ராஜ்யத்தோடு வந்து நீங்க சண்டை போடணும்னு போடல. You read verse 12 and see, we wrestle not against flesh and blood, but against principalities, powers, against rulers, against the darkness world, against the spiritual wicked place in high places. So after he say, in verse 6 he say, then therefore put on the full armor of God. That's all he say. And all the armor is talking all defensive armor, not offensive armor. He could have said, bring a bazooka, bring a rifle, bring a missile. He never say nothing like that. 12வது வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேரா அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வந்து அவர் போட ஆரம்பித்தார். அவர் அந்த இடத்துல வந்து நீங்க துப்பாக்கி எடுத்துட்டு போங்க, ஸோ நீங்க வந்து பீரங்கி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் போடவே இல்லை. குத்துங்க, எத்துங்க, சண்டை போடுங்க, இடிங்க, எதுவுமே சொல்லலங்க. Never say anything. He said just defensive position. So today what am I trying to tell is this: the moment when you engage in a war with the kingdom of hell, for example, engaging in the war with the demonic angels, நீங்க பிசாசோட ராஜ்யத்தோடு வந்து நீங்க யுத்தம் உங்களுக்கு வருகிற வேளையில, not வருகிற வேளையில, நீங்க போற வேளையில, சண்டை போற, நான் கட்டறேன், புடிக்கிறேன், இழுக்கறேன், கத்துறேன், கடிக்கிறேன் அப்படி நீங்க போனீங்கன்னா, when you start going like that, the devil will make you win first. முதலாவது வந்து பிசாசு வந்து உங்களை ஜெயிக்க விட்டுரும். You will think, oh, I'm getting results. எனக்கு வந்து பதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. And you say, wow, okay, I will maintain the same way. So எப்படியா வந்து நான் மறுபடியும் செய்ய போறேன். You don't know the fella already prepare a big army to gun you down. உங்களுக்கு தெரியாது ஒரு பெரிய சேனையை வந்து ஏற்கனவே உங்களை வந்து தோற்கடிக்கும்படியா அவன் தயார் பண்ணி வச்சிட்டான். You know what Satan will tell God? God, look at that fella. You say the battle already won. He is supposed to claim the victory. So stupid. He coming in to fight. So now he is calling me to fight. I'm going to fight. God will not stop. You know what will happen? Your situation will become worse than the initial state. So அந்த நேரத்துல வந்து அவன் வந்து என்ன செய்வானா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிட்டு
ஸோ தேவன் இடத்துல போயிட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, பாருங்க உங்களோட மகன் எவ்வளவு முட்டாளா இருக்கான், ஏற்கனவே வந்து ஜெயிச்ச சண்டையை வந்து திருப்பி ஆரம்பிக்கிறான், அவன் வந்து என்னை சண்டைக்கு கூப்பிட்டனால நான் போய் சண்டை போட போறேன். ஸோ நீங்க அதனால வந்து தேவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனே வந்து அப்படி சொல்லிட்டானா பரவாயில்ல நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருவாரு. அவன் வந்து உங்களை வந்து தோற்கடித்து உங்களோட நிலைமை வந்து முன்ன இருந்ததை காட்டிலும் இன்னும் கொடூரமாயிரும். How many can agree with me on this? எத்தனை பேர் இந்த காரியத்தை குறித்து நீங்க So my suggestion to you, don't engage war with any demonic forces. Don't engage war, please. எந்த ஒரு பிசாசோட ராஜ்யத்தோட வந்து உங்களுக்கு சண்டை வேணாம். We are not afraid of that defeated angels. We are not afraid with the defeated devil. We are not afraid of him. அந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்ட அந்த பிசாசோட நமக்கு வந்து பயம் இல்ல. We are not afraid, but what we are saying, God is giving us wisdom to claim the victory already got, rather than going and engaging in the fight and become a failure. ஆனா தேவன் இந்த நாள்ல நமக்கு ஒரு ஞானத்தை வந்து கொடுக்கிறார். ஏற்கனவே வந்து முடிந்த சண்டையை வந்து நம்ம அந்த வெற்றியை மாற்றம் வந்து எடுத்துக்கொண்டு அந்த சண்டையில வந்து நம்ம ஈடுபடுகிறது அல்ல. This is what Joshua generation did. இதுதான் வந்து யோசுவாவின் சன்னதி அந்த நாள்ல. I haven't gone to the message, but you will look at Joshua chapter 6 verse 1. Please read that. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து Look at the way God starts the message. I'm finishing already. Joshua chapter 6 verse 2. I read for you. 6:2. And the Lord said to Joshua, see, I have given unto thy hand Jericho, and the king therefore, and the mighty man of valor. யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். Understand? You see, the battle is not start yet. அந்த யுத்தம் வந்து இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. Jericho wall is still there. So எரிகோ மதில் வந்து ஏற்கனவே இருக்கு. The enemies Amorites are still there. அங்க இருக்க அமோரியர்கள் ஏற்கனவே இருக்காங்க. God is giving an introduction statement that I already given everything to you. அவர் வந்து ஒரு முன்னறிய வந்து என்ன தேவன் வந்து சொல்றாருன்னா, எல்லா காரியத்தையும் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன். Today is the same thing in your life and my life. அதனால இதே ஒரு சூழ்நிலை தான் வந்து நம்ம வாழ்க்கையிலும். Today you might be facing Amorites. அமோரியர்களை வந்து நம்ம எதிர்த்து Today you might be having a lot of problems, a lot of stress, a lot of tension, a lot of things coming against you. உங்களை அநேக காரியங்கள் வந்து இந்த நாள்ல தாக்கி கொண்டிருக்கலாம். God is giving you a message and God is telling to you, you already win the battle for your life. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி வந்து, done brother, done. You're just starting to study, but I'm telling you, you already graduated. Ooh, receive it from the Lord. So நீங்க வந்து படித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு BE இன்ஜினியரிங், BE மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், PhD எல்லாமே வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. Imagine yourself taking the scroll now itself. இப்பவே வந்து நீங்க crazy, huh? Haven't go for exam what? How to get, imagine, God thank you for the scroll. This is how it's going to look like when I'm going to take it. I already see it, I already dream it. Thank God for it now itself, when before you go for exam. So நீங்க பரீட்சைக்கு போறதுக்கு முன்பா இப்பவே வந்து நீங்க உங்களோட கற்பனையில நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்க்ரோல் உங்க படிப்பு வந்து முடிச்சிட்டோனே அந்த ஸ்க்ரோல் வந்து ஒரு உருண்டையா சோ அது வந்து நீங்க பெற்றுக்கொள்கிறத நீங்க இப்பவே வந்து அது வந்து உங்க சொப்பனத்துல உங்களோட கற்பனையில நீங்க யோசிக்க வேண்டும். You're studying SPM, you're studying whatever, you're going for tertiary education, you already imagine that you already whoever you want to be in another 3 or 4 years time to come. You already thanking God, God thank you for making me the astronaut from Malaysia. நீங்க வந்து SPM வந்து எழுதி கொண்டிருந்தீங்கன்னா இப்பவே நீங்க கற்பனை பண்ண வேண்டும். நீங்க இந்த காரியத்துல நீங்க வந்து வெற்றி பெற்று நீங்க அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறது. என்னென்ன காரியத்துல என்னென்ன வேலையை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணுமோ அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கற்பனை பண்ண வேண்டும். If you are doing a business, you imagine that you have a multi-million business and you are driving, I don't know what you are driving, whatever lah. You put your own self there. You must start dreaming. Now, dreaming that you're already in that position now before you start anything. So நீங்க வந்து business செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வந்து நீங்க கோடீஸ்வரராகி நீங்க இப்படிப்பட்ட ஒரு காடியில வந்து போய் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கற்பனை பண்ணி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. The moment you start imagining that you already have, it is coming to you. It's just coming to you the same way how it came to Joshua. So எப்ப வந்து நீங்க அந்த காரியத்தை நீங்க உங்களோட கற்பனையில வைத்து நீங்க அந்த காரியத்தை நீங்க ஆவியில பெற்றுக்கொள்கிறீங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்துரும். எப்படியா வந்து யோசுவா அந்த காரியத்தை செய்தாரோ அதே போல நீங்களும் செய்ய வேண்டும். At times you will think I'm crazy lah. Crazy na. Not yet even start the business.
already see Jaguar, BMW, Bentley, whatever. Already see. How come? You know what? God is already promising you, Joshua chapter 2 verse 5. You must talk to God. God, you very, very, very biased, you know. Joshua, you can do that. Why you cannot do to me? What is the problem now? Tell God. Ask God like this. இன்னும் பிசினஸ் என்னன்னு ஆரம்பிக்கல, ஆனா அதுக்குள்ள ஜகுவார், பென்ட்லி அந்த காடியே வந்து நம்ம யோசிக்க வந்துட்டோம். ஸோ அதனால வந்து என்ன ஒரு பைத்தியமான ஒரு காரியம்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கலாம். ஆனா நீங்க வந்து இந்த நாள் என்ன செய்யணும்னா, இந்த யோசுவா 6வது அதிகாரம் 2-5 யோசுவாவுக்கு உங்களால செய்ய முடியும்னா ஏன் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனை வந்து நீங்க நச்சரிக்க ஆரம்பிக்கணும். Tell God, God, how come you already give me victory before the fight? Now I am also same word. I never do yet. Give me the victory also, lah. God says, son, good. Get ready. We do it together. That is what God wants. God don't want people who have a small-minded people. Oh God, I don't know where they come from. Which part of the world they come from? So யோசுவா வந்து அவர் வந்து அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பாக வந்து அவருக்கு வெற்றி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. ஸோ நானும் இந்த நாள்ல அதே சூழ்நிலையில தான் இருக்கோம். எந்த காரியத்தையும் இன்னும் ஆரம்பிக்கல, எந்த பிசினஸையும் ஆரம்பிக்கல. ஆனா இந்த நாள்ல வந்து எனக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க வந்து செய்யணும், அதனால வந்து நான் வந்து புழு, நான் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு கொண்டிருக்காதீங்க. ஸோ தேவன் வந்து உங்களை கொண்டு எப்படி யோசுவா வந்து பயன்படுத்தினாரோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில வெற்றி கொடுக்க வல்ல தேவனா இருக்கு. I'm telling you to my ashamedness or to my embarrassment and to the glory of God. I'm telling you one thing. ஒரு காரியம் என்னுடைய வெட்கப்படுத்துற மாதிரி இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதுனால ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். I don't even have STPM. எனக்கு வந்து STPM கூட இல்ல. What do you say? என்ன சொல்றீங்க? Associate professor. Without STPM. எனக்கு STPM கூட இல்ல. இருந்தாலும் இந்த நாள்ல தேவன் என்னை அசோசியேட் ப்ரொஃபஸரா வைத்திருக்கிறார். What do you say? என்ன சொல்றீங்க? Crazy or not? வியப்பா இருக்கா? I think you are better than me. So நீங்க வந்து எல்லாமே வந்து என்னோட வந்து சிறந்தவர்களா இருக்கீங்க. You have more better result in STPM than me. STPMல நீங்க இன்னும் நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கீங்க. What am I trying to tell? I'm trying to tell you are going to be far much better than me. என்னை காட்டில வந்து நீங்க இன்னும் சிறந்தவர்களா நீங்க வருவீங்க. You know one thing I want to tell, even though the numbers of people who are watching here in live or number of people who are sitting here are very few, but I am very happy because God have created leaders in this church. இந்த இடத்துல இருக்கிறவங்க மிகவும் குறைவா இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மிகவும் குறைவா இருந்தாலும் தேவன் இந்த ஊழியத்துல அநேக தலைவர்களை வந்து எழுப்பி இருக்கிறார். I can mention names. If I mention name, you will be shy. You see, for the past 11 years, I'm not sure, Pastor Melvin and Dr. Caris is with us. Past 12 years, I can even go for a vacation for 1 month or 2 months. They can run the church. I'm not talking to their pride, but I'm telling you, this is how it is looking like. Solunga. So 12 ஆண்டுகளாய் வந்து நானும் கேரிஸ் வந்து இந்த ஊழியத்துல இருந்து இருக்கோம். So போதகர் வந்து எந்த இடத்துக்கு வந்து போனாலும் இந்த ஊழியம் வந்து அது தானா வந்து நடக்கும். It will move. With or without me, it will move. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஊழியம் வந்து நடக்கும். Revival generation, look at Esther Jaimalade, look at Rufus, look at Kevin, look at those kings, all of them, it run automatically with or without me. The revival generationல பார்க்கறதுல Pastor Esther, Rufus, இன்னும் மற்றவங்க Joanna also. Joanna, மற்ற லீடர்ஸ் வந்து எல்லாமே வந்து போதகர் இருக்காரோ இல்லையோ அந்த ஊழியங்கள் தானா வந்து no discussion, God discussion, prayer still on. So அந்த இடத்துல வந்து செய்தி இருக்கோ இல்லையோ ஜெபம் வந்து தானா வந்து ஓடிக்கொண்டிருக்கு. You know what is it? That means they are faithful and God is going to build the kingdom on their self for their faithfulness, with or without me, and that is what I'm happy about. So தேவன் வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து உண்மையா இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில வந்து தேவன் அந்த ஊழியத்தை வந்து கட்டுவார், போதகர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும். I only prepare a platform for you to prove yourself worthy before God. When you prove yourself worthy before God, God will use you in the big ministry, not small ministry like this. Big ministry yet to come. So அந்த இடத்துல வந்து நீங்க தேவன் இடத்துல நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்த ஒரு இடத்தை மாத்திரமே நான் தயார்படுத்துகிறேன். So நீங்க உண்மையா இருக்கிற வேளையில தேவன் வந்து உங்களோட வாழ்க்கையில அந்த ஊழியத்தை கட்ட ஆரம்பிக்கும். Look at Pastor Avalano. Look at our elder Peter Ashok. Look at him. Everybody, don't look at him. I'm just asking him to look at his life. Look at the husband, look at the children. Now they can run their own church by their own. Just matter of time only.
எல்டர் பீட்டர் அசோக் இருக்காங்க, அவங்க குடும்பம். ஸோ அவங்களே கொண்டு வந்து ஸோ தேவன் இந்த நாளில் அவங்களே ஒரு சபையை வந்து உருவாக்கும்படியாய் தேவன் வந்து உருவாக்குறது இல்ல, சபையை ஓட்ட முடியும். They have the capacity already. அவங்களுக்கு They may not be so much in all these things that you think they need, but they can run. Because why? Everything is already in place. ஸோ அவங்க வாழ்க்கையில எல்லா காரியமும் வந்து அவங்க கற்றுக்கொண்டு அவங்க வந்து ஒரு ஊழியத்தை வந்து அவங்க நடத்தக்கூடிய ஒரு வல்லமை வந்து அவங்க பெற்றிருக்காங்க. This is what I want to tell to all these dear youth and children. Why am I telling you to do praise and worship? Why am I telling you to do all this tambourine la, this and that? You always think that fellow always nagging at me, oh, praise and worship la, key la, court la, scolding me, this and that. You know why am I doing that? I want you to be the next generation, Joshua generation, to take the land for kingdom of God. நீங்க இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் அதனால தான் வந்து எப்போதும் வந்து இந்த காரியத்தை பாட்டை வந்து இப்படி பிடிங்க, இந்த வீட்டை வந்து இப்படி விளையாடுங்க, ஸோ ஏசி கொண்டு. ஸோ நீங்களும் வந்து யோசிச்சிருக்கலாம், ஏன் வந்து இப்படி மேலே வந்து எரிச்சலாகவே இருந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் வந்து ஒரு யோசுவா ஜெனரேஷனை இந்த சன்னதியாக வந்து இந்த நாளில் வந்து உருவாக்கும்படியாக வந்து இந்த காரியங்களை செய்து கொண்டோம். And God will honor everyone who faithfully doing. God is not interested in your skills. உங்களுடைய திறமையில தேவன் அது வந்து தேவன் வந்து பார்க்கல. யார் யார் வந்து அந்த காரியத்தை உண்மையாக வந்து செய்றீங்களோ தேவன் வந்து உங்களுக்கு உயர்த்துவார். God says obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் வந்து நீங்க கொடுக்கிற பலியை காட்டிலும் வந்து சிறந்ததா இருக்கு. God don't want your sacrifice. சோ தேவனுக்கு வந்து உங்களோட பலிகள் தேவையில்லை. God only want obedience. சோ தேவன் வந்து உங்களோட கீழ்ப்படிதலை வந்து எதிர்பார்க்கிறார். If God give you a work, can you consistently doing it for 6 months, 1 year, 2 year, 3 year, 4 year without getting a salary? Can you do it? சோ தேவன் வந்து உங்களுக்கு ஒரு வேலையை வந்து கொடுத்தாருன்னா நீங்க ஒரு 5 மாசம், ஒரு 6 மாசம், ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நீங்க அத வந்து எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காம உங்களால செய்ய முடியுமா? சம்பளம் இல்லாம யாருமே உங்களை மகிழ்ச்சி கொள்ளாம அருமையா செஞ்சாரு இன்னைக்கு இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி கூட சொல்லாம ஒண்ணுமே இன்ன வரைக்கும் நான் சொன்னது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். இந்த மாதிரி எதுவுமே உங்களை பிரேஸ் பண்ணாம 12 வருஷம் செய்யணும். செய்வீங்களா? ஓப்பா காசு கூட செய்யறேன் இல்லையா, சம்பளம் கூட செய்யறேன், ஆனா ஃப்ரீயா செய்ய மாட்டீங்களா? செய்ய மாட்டீங்க. இவருக்கு தான் வேலை இல்லை, எனக்குமா வேலை இல்லை, பூந்துட்டு தட்டிட்டு இருக்காங்க மத்தியானம் 1 மணில இருந்து 12:45 1 மணி வரைக்கும். இவர் பெரிய பிரைம் மினிஸ்டர், அதுக்கும் போற மாட்டார். வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்குன்னு. No, I'm sorry, I'm very upset. The platform is not for me, this platform is for you to accept. When people say do something, they always say, why always me lah? Why cannot be somebody else lah? You want the blessing, you take lah. If you don't want, up to you. Today I am not forcing you into ministry, but what am I trying to tell is this: when God wants to bless you, He will give you work first. தேவன் வந்து உங்களை வந்து ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது வந்து உங்களுக்கு ஒரு சிறு வேலையை கொடுப்பார். That's why I've been talking to my children when I coming. Daniel, I think talking to Daniel when I was coming to the car just now. காலையில வந்து வரவில்லை, டேனியலோட பேசிக்கொண்டிருந்தேன். To the extent of your ability of taking responsibility is to the extent of blessing God will give you. எவ்வளவுக்கு வந்து நம்ம ஒரு பொறுப்பை வந்து நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவுக்காக வந்து தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். Today people don't want responsibility. அதனால ஒரு பொறுப்பு வந்து ஜனங்களுக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கு. Free right, that's what they want. எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. So today this portion today entering the land of Canaan, I only finish one part. கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறதை குறித்து நுழைகிறதை குறித்து இதனால ஒரு பாகத்தை தான் முடிச்சேன். Let me summarize. அது வந்து நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். The war for you to get Jericho down will be done by the angels of God. அது எரிகோ மதிலை வந்து வீழ்த்துகிறது தூதர் சேனையோட வேலை. All you need to do, put on the armor which is on the defensive side and pray and ask God to do it for you. நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து என்னன்னா இந்த சர்வாயுத வர்க்கங்களையும் நீங்க தரித்துக் கொண்டு அந்த தற்காப்பு இடத்துல இருந்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதுதான். Start confessing Joshua chapter 6 verse 2 and tell God, the victory you already give to Joshua, so am I'm already get whatever I need in my life. Start view yourself as a millionaire in next 3 years time. So the யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனத்துல எப்படியா வந்து கர்த்தர் யோசுவாவுக்கு அந்த யுத்தத்துக்கு முன்பாக வந்து வெற்றியை வந்து கொடுத்தாரோ அதே போல நீங்களும் அதே இடத்துல இருந்து அந்த வெற்றியை வந்து பெற்றுக்கொண்டு இன்னும் 3 ஆண்டுகள்ல நீங்க தேவன் வந்து உங்களை ஒரு கோடீஸ்வரன் வந்து மாற்றுவான்னு சொல்லிட்டு start seeing it. அந்த காரியத்தை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். Start seeing it. அது பார்க்க ஆரம்பிக்கணும். And say, God, thank you.
நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். This is how our Joseph was, not your neighbor Joseph, but Joseph in the Bible. Joseph in the Bible was telling he was like a king, everybody was bowing to him when he was nobody. ஜோசப்போடைய வாழ்க்கையிலயும் வந்து அப்படிதான். அவர் வந்து எந்த ஒரு காரியத்திலும் வந்து இல்லாதப்பே வந்து அவரோட சொப்பனத்தை ஆளுக்கு சொன்னாரு, நான் வந்து ஒரு ராஜாவா இருந்து பார்க்கிறேன். I saw my father, I saw my mother, I saw my sibling all bowing down to me. என்னோட தகப்பன், தாய், என்னுடைய அண்ணன், தம்பி எல்லாமே வந்து எனக்கு பணிகிறதை வந்து நான் பார்த்தேன். Start asking God, the victory is mine. Whatever you do, I don't know what you're doing. You're studying, you're working, you're doing business, you're cooking, you're doing this and that. Start claiming the town of Jericho for yourself. இதனால நீங்க என்ன காரியம் செஞ்சு கொண்டிருக்கலாம், நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம், படித்து கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், வீட்டுல வந்து இருக்கலாம். இந்த நாள்ல இந்த எரிகோ மதியில அதன் வெற்றியை வந்து இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில எடுத்து Please come out of the small cocoon of ministering in the church. சபையில வந்து ஊழியம் செய்கிற அந்த கூட்டத்தை விட்டு நீங்க வெளியாக வேண்டும். Have you seen a cocoon? Cocoon the உலன் புழு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு? கூட்டுல உட்கார்ந்திருக்காதீங்க 50 வருஷமா. You need to have a big mind and you need to serve the kingdom of God. So பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நீங்க இருக்கிற கூட்டத்தை விட்டு நீங்க வெளியாக வேண்டும். Means to say what? You start practicing in the church. சபையில வந்து நீங்க பயிற்சி செய்யுங்க. The moment your skills are good, you will start empowering people outside of the church. நீங்க எப்ப வந்து காரியங்களை கற்றுக்கொண்டு உங்க திறமை வந்து சரியா இருக்கோ, சோ தேவன் வந்து உங்களை வந்து வெளிய வந்து பயன்படுத்தாங்க. I will recommend, okay, pastor you go. I will not coming. First time I go, second time somebody else go. Then the people first time say, oh, this person also got that. But you see, the person do better than me. You say, next time you come. We don't want your senior pastor. Example சொல்றேன். So that is how it's going to look like. So முதலாவது வாட்டி வந்து நான் போற வழியில அடுத்த வாட்டி வந்து நான் வேற ஆளு வந்து அனுப்புற வேலை, அப்ப அவங்க வந்து பாப்பாங்க, இவங்களும் இருக்காங்களா, இவங்க வந்து இன்னும் நல்லா செய்யறாங்களே, அடுத்த வாட்டி நீங்களே வாங்க, உங்களோட பாஸ்டர் வந்து வராங்க, பாஸ்டர் ரொம்ப காசு கேக்குறாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஹாரிஸ் அனுப்புங்க, ஹாரிஸ் போதும் உங்களுக்கு, மத்தாலாம் வேணாம், பாஸ்டர் வந்து ரொம்ப காசு கொடுக்கணும், ஹாரிஸ் தான் பரவாயில்ல முடிச்சுக்கலாம். ஆனா the anointing will be so much greater on your life than more than mine. உங்க வாழ்க்கையில இருக்கிற வல்லமே என் வாழ்க்கையில இருக்கிறத காட்டில வந்து இன்னும் சிறந்ததா இருக்கும். Today I want to tell you, you are not a Moses generation of grumbling and murmuring. நீங்க வந்து முறுமுறுக்கிற அந்த மோசேயோட சந்ததி அல்ல. You are Joshua generation. நீங்க வந்து யோசுவாவின் சந்ததி. When God says something, தேவன் வந்து உங்களை எடுத்து ஒரு காரியத்தை சொல்லுகிற வேளையில you believe God blindly and move. சோ அந்த காரியத்தை வந்து எந்த ஒரு கேள்வி இல்லாம வந்து அதை நம்பி நீங்க செயல்பட வேண்டும். You will think you will be going to go in a vulnerable situation, but you are not. Because why? Joshua did it, God did for Joshua, and God is promising to do it to revival generation and also our assembly today. எப்படியா வந்து யோசுவாவுக்கு அந்த காரியத்தை வந்து தேவன் வந்து செய்து முடித்தாரோ, இங்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ரிவைவல் ஜெனரேஷன் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வந்து தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Take Joshua 2 chapter 6 verse 2. யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Claim it for yourself. உங்க வாழ்க்கையில வந்து அந்த காரியத்தை for the next 1 week. ஒரு வாரத்துக்கு நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Amen. Let's rise and pray. எழுந்து நின்று ஜெபிப்போம். Father, we thank you for this wonderful time and the message. ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நல்ல செய்திக்காக வந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for empowering the holy angels to fight the battle for us. எங்களுக்காக வந்து இந்த யுத்தத்தை செய்யும்படியாக உங்க தேவசேனையை நீங்க அனுப்புனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for teaching us, Father, that we need to prepare ourselves in the defensive equipments in our spiritual realm, that we may stand and we see the victory coming in. எங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சர்வாயுத வர்க்கங்களை வந்து நாங்கள் தரித்துக்கொண்டு பாதுகாப்பின் எல்லையில வந்து நாங்கள் இருந்து இந்த வெற்றியை வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். Father, thank you for the prophecy that you have given, that we are going to have a great blessing in next 3 years to come. வருகிற இந்த 3 ஆண்டுகள்ல ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் நாங்க மாற போகிறோம்னு சொல்லிட்டு நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, I'm going to embrace this vision and I'm going to keep asking you for direction. Keep teaching me how to do it, Lord. இந்த தரிசனத்தை வந்து நான் அணைத்துக் கொண்டு இந்த காரியத்தை நான் மறுபடியும் வந்து செய்ய ஆரம்பிக்கிற வேலையை எனக்கு கற்றுத் தரும்படியாய் நான் கெஞ்சுகிறேன். Thank you, Holy Spirit, for all the goodness in my life. என் வாழ்க்கையில நீ கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். Thank you for guiding us like babies. எங்களை வந்து ஒரு குழந்தையை போல எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி. Love you so much. உம்மை நேசிக்கிறேன். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Thank you, evangelization.